ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் லவ் லெட்டர் ஃப்ரம் த ஃபியூச்சர் மான்வோட ஃபுல் சாப்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு எபிசோடாக பட் உங்களுக்கு வந்து போர் அடிக்க நான் வந்து விரும்பல. ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தேன். இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன். என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு ஃபைனாக, பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குமே வந்து எஃபோர்ட் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட கண்டினியூஸாக வந்து 1 hour 30 minutes கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு வந்து கொடுத்துருக்கேன். ஈவன் தோ எனக்கு வந்து தொண்டை வந்து சுத்தமாக செட் ஆகலை, என்னால் அந்தளவுக்கு பேசக்கூட முடியல. பட் ஸ்டில் உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ்வை மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களை எண்ணில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணனா எனக்கு வந்து தெரியல. பட் உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பார்த்து முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் மூவி வந்து கண்டிப்பாக இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாரை எடுத்து குத்திட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அடுத்து யார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல நிறைய இந்த லைக் அண்ட் ஃபேங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. நம்மளோட ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த எடிட் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லைக்கன்ஸ் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி முடிக்கிறான். ஸோ ஃபைட் பண்ணி முடிக்கும் போது அவனுக்குமே பயங்கரமான டேமேஜஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி நிறைய இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து தேங்க்ஸ், அந்த நாய்க்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு யாரையோ வந்து பையனா திட்டிகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ தான் அந்த லெட்டர் வந்து உண்மைன்னு தெரியுது. அப்போ எனக்கு வந்து உன்னை உயிரோட வைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு புரியாத விதத்தில் வந்து பையனா இந்த பையன் வந்து பையனா பேசுகிறான். இப்போ வந்து அப்படியே நம்மளுக்கு ஃப்ரேமை வந்து மாற்றுறாங்க. எப்போ அடியோ எனக்கு மிட் டர்ம்ஸ் எல்லாம் ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு, என்னால் வந்து இந்த அகாடமியில் இதுக்கு மேலேயும் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பையனா கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட பேர் தான் வந்து ஜான் பர்சஸ். ஸோ வந்து பையனா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டிபார்ட்மெண்ட்டோட 3rd year. ஸோ அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்டா இன்னுமே நீ ஃபெயில் ஆனால் அவனை தூக்கி வெளில போட்டுறானுங்க தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களாம் வந்து பையனா கத்திட்டு இருக்காங்க. கூட இருக்க அந்த பொண்ணோட பேர் செலைன்னு. ஸோ அவங்களுமே வந்து பையனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நைட்ஸில் இருக்கவங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொருத்தன் வந்து பையனா லெட்வா ஈஸ்டன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பையனா ஃப்ரெண்ட்ஸ் போல். இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு காலையிலே கிளாஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பையனா அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். ஸோ நான் இதுக்கு மேலே மார்னிங் கிளாஸே வந்து சூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு காலங்காலத்தால் எழுந்திரிச்சு கிளாஸ் போகிறதுக்கு வெறுப்பாக இருக்குன்ற சொல்லிட்டு அவனோட பெட்டில் வந்து பையனா இப்போ நம்ம ஹீரோ வந்து படுக்கிறான். ஸோ அப்படி படுக்கும்போது இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு தாட் வந்து, அதாவது ஒரு மாதிரி ஃப்ரேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. டெல்ஃபிரம் வந்துக்கிட்டே இருக்கான், நம்ம வந்து கண்டிப்பாக அவனை வந்து தடுக்கணும், அவனை தடுக்கலைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து பையனா சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டே வந்து பையனா டக்குன்னு எந்திரிச்சிடான். என்னடா இது கனவாடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனால் வந்து பையனா பயங்கர வெறுப்பாக இருக்கு அவனுக்கு. ஏன்னா இந்த டெல்ஃபிரம்ன்ற வந்து பையனா ஒரு மித்து, அதாவது இந்த புராண கதையில் இருந்து ஒரு ஆள் தான் இந்த டெல்ஃபிரமு. ஸோ நான் ரொம்பவே நேற்று குடிச்சிட்டேன் போல, அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இப்போது டேபிளில் வந்து பையனா பார்க்குறான். அப்படி டேபிளில் பார்க்கும்போது ஒரு லெட்டர் வந்து பையனா இருக்குது. ஸோ என்னோட டேபிளில் ஒரு லெட்டரா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அவனோட கேலண்டருக்கு பக்கத்தில் வந்து பையனா வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த தேதி தானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேதியெலாம் வந்து பையனா அந்த கேலண்டர்லாம் மாறி இருக்குது. அப்படி என்னதான் இருக்குது அந்த லெட்டர்லன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா, இல்லை இந்த கேலண்டரில் வேறு டேட்லாம் மாறி இருக்கு, இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்க்க ஒரு பொண்ணு எழுதியிருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த அகாடமியில் எதனா ஒரு பொண்ணுக்கு என்னை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கனவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெதுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படி மறந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிளாஸுக்கு லேட் ஆயிடுவேன், நான் கண்டிப்பாக பொலைட்டாகவும் இருக்கணும், அதுவும் இல்லாமல் இதுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ரீடியுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவுமே அழகாக இருக்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக உருக ஆரம்பிச்சிடறான். அந்த லெட்டரில் ஃபியான்சி, இந்த ரைட் ஹண்டிங் ஃபெஸ்டிவல், டிமானிக் பீஸ்ட், ப்ராக்டிக்கல் கிளாஸு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுதிட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் உன்னை பற்றியே நான் வந்து சேஃபியாவிலேருந்து கனவுகள்லாம் காண்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சேஃபியாவில் இருந்தா எனக்கு தெரிஞ்சு யாரோ என்னை வந்து பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இருக்க டேட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆக மாட்டேங்கிறாமா. அதாவது இதில் இருக்க இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபியூச்சர்லேருந்து யாரெல்லாம் லெட்டர் அனுப்புவாங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு தூக்கி குப்பையில் போட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே எல்லாரும் நம்ம ஹீரோவே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அவங்கள அடித்தானாமே, இவனை பற்றி தெரியுமா அவனுக்கு, இவனை பற்றின ரூமர்ஸ்லாம் தெரியுமா நம்ம சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க, அதுவும் இல்லாமல்
இல்லாமல் என்கிட்ட என்னோட வெயிஸ்டில் ஏன் ஆக்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ தூரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே நிற்கிறாங்க. அவன் இங்கே தான் வரான், அப்படியே பார்க்காத மாதிரியே நில்லு, எதுவும் அவனை கண்டுக்காத அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பையனா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பையனா நம்ம ஹீரோ வந்து ஹே நான் பேச உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும் போது டே நீ திருப்பி வந்துட்டியாடான்றப்போ சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பையனா எழுதுன்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்குள்ளே இருக்க அந்த ஈவில் ஸ்பிரிட் போயிருச்சா, அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஈவில் ஸ்பிரிட்டா என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பயங்கர கோபமாயிடுறான். ஸோ அவனை வந்து லாஸ்ட் வாரத்தில் வந்து உனக்குள்ளே ஏதோ ஒரு பேய் பிடிச்சின்னு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லும் போது லாஸ்ட் நைட் உங்களுக்கு தான்டா குடிச்சு முடிச்சுட்டு குட் நைட்லாம் சொல்லிட்டு போனேன், என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். நீ எங்களை வந்து அப்படியே வேலைக்காரங்கமாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க, தெரியுமா தெரியாதான்றமா சொல்லிட்டு அவங்களாம் பையனை கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஆக்ஸை வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எப்பா அந்த ஆக்ஸை மட்டும் எங்ககிட்ட இருந்து தூரமாக்கிறியா, இதை பார்த்தாலே எங்களுக்கு பழைய அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் வந்து வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா எனக்குள்ளே ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்து எப்படி நடந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு இதை பற்றின எந்த ஒரு விஷயமே ஞாபகமும் இல்லை. அப்போது இந்த எனக்கு வந்த கனவு இருக்கு இல்லையா, அதாவது இந்த டெல்ஃபிரம் பற்றி, அதுக்கும் இதுக்கும் எதனா லிங்க் இருக்குமா, நல்ல வேலை நான் இந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்டோம் போல். ஸோ ஓகே இன்னும் பெரிய விஷயம் எதுவும் நடக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உனக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க வந்து சொல்லும் போது இன்சிடென்ட்டா நான் எதனா பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும் போது அவனுக்கு ஞாபகம் இல்லையா செகண்ட் இயரில் இருக்க டாப் ஸ்டூடெண்ட்டை தோக்கடிச்சிட்டியடா அப்படின்னு அவன் சொல்லும் போது செகண்ட் இயரோட டாப் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆயிரான். ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்டான யங்கஸ்ட் ஆரா எக்ஸ்பர்ட் இருக்க ஒரு பொண்ணு, அதாவது அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க செகண்ட் இயர்ஸில். ஸோ சீரியா யுர்டினா, ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டியூவல் கூப்பிட்டு போட்டு தள்ளியிருக்கான், அதாவது பழந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை நான் தோக்கடிச்சிருக்கேனா, ஏன்டா வளர்றீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகியிருக்கான். ஸோ உங்களுக்குலாம் வந்து பைத்தியத்தையே பிடிச்சிருச்சான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது இல்லைப்பா நீ தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ண போகிறேன்ற சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அந்த பொண்ணு வேறு டியூவலுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பையனா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் திருப்பி அவ கூட சண்டை போடணுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர வெறுப்போட என்னடா பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதை வந்து ஒரு சீனியர் பொண்ணு வந்து தோக்கடிச்சிருப்பதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க, அந்த சினாரியோவை பற்றி காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, இவங்களோட பேர் சீரியா. ஸோ இந்த சீரியா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமாக வந்து நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சிருப்பான். ஸோ இது வந்து ஆக்சுவலாகவுமே மீடியோக்கர் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ஹியூமிலேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பான். ஈவன் இந்த பேனல்ஸ்லேயே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சீரியாவை வந்து ஆக்சுவலாக 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியல. அப்படி இருக்கும் போது எப்படி வந்து ஐயான் வந்து தோக்கடிச்சான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னை பாரு, நான் வந்து உனக்கு சின்ன சின்ன ஓப்பனிங் காமிச்சா அந்த இடத்துல நீ அட்டாக் பண்ணுவியா. ஸோ இந்த ஓப்பனிங்ஸ்லாம் வந்து நீ அட்டாக் பண்ணுன்றதுக்காக இல்லை, அது வந்து ஒரு ட்ராப் தான். நீ அட்டாக் பண்ணும்போது அதை வந்து நான் ட்ராப்பாக யூஸ் பண்ணி உன்னை தோக்கடிச்சிருவேன். ஸோ இது கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டாளாக நீ வந்து இருக்கன்றமா சொல்லிட்டு என்னென்னவோ பையன் வந்து பையனாக பேசியிருக்கான். ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து ரெடியாக இருக்கா. ஸோ நீ என்னென்ன என்னை வந்து அவமானப்படுத்தினோ அசிங்கப்படுத்தினோ எல்லாத்துக்கும் நான் திருப்பி வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஐயோ வேறு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டு, யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. இந்த பொண்ணை எதிர்த்து நான் வந்து சண்டை போடணுமான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். சைடில் இருக்கவங்க எல்லாரும் அயன் வேணாண்டா சரண்டர் ஆயிரு, வேணா ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சீரியா கிட்ட அடி வாங்கி சாவு போகிறான்றமா சொல்லிட்டு எல்லாரும் வந்து பையனா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பையனா கண்டிப்பாக நான் வந்து இதுக்கான ரிவெஞ்ச் வந்து கொடுப்பேன்றமா சொல்லிட்டு அந்த பையனா நின்றுட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது ஓகேப்பா நம்ம வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போ நீங்கள் பண்ணுற ஃபைட்டோட கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரேட்ஸோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஃபைட் பண்ணுங்கன்ற சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது, இவன் வந்து டாப் ஸ்டூடெண்ட், இவகிட்ட தோக்கிறது கூட எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். இருந்தாலுமே வர வழி கிடையாது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இருப்பான். ஸோ ஃபைட்டு ஸ்டார்ட்டுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சீரியாவோட ஆரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நின்றுட்டு தான் இருப்பான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியாவோட அட்டாக் வந்து இருக்கும். ஈவன் அவனால் ரியாக்ட் கூட பண்ண முடியல. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து எதிர்த்து நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து வைனா நம்ம கிவ் அப் பண்ணிடலான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ போகிறத பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட டர்ன் தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அவங்க வந்து உங்கள் இஷ்டம் தான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ரொம்பவுமே லைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறான். ஸோ இந்த இடத்துல அவன் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அவனோட பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்காமா. இது வரைக்கும் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும், பட் இந்த வாட்டி லைட்
லைட் ஆகிருக்கு, அப்போ ஏதோ சேஞ்ச் ஆகிருக்குன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சுவலாக என்ன தான் நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புரிய மாட்டேங்குது. ஏன்னா லைக் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி போயிட்டுருக்கு. உன்னோட பாடி வந்து லைட்டாக ஃபீல் ஆகுதான், அதுவும் இல்லாமல் யாரும் வந்து பொசஸ் பண்ண மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளரிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது அவங்க அசால்ட்டாக டாச் பண்ணிட்டு அடுத்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த டைமில் நான் வேறு எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு என்னோட கைனெட்டிக் விஷயம் ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாச் பண்ணுறான். ஈவன் அவங்களோட ஸ்வாட் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம ஹீரோட கண்ணுக்கு வந்து தெரியுது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது. இப்போது அவங்க பண்ணுற அட்டாக்கு, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பண்ணுறாங்க, சைட்லேருந்து பண்ணுறாங்க, கீழேருந்து பண்ணுறாங்க, எல்லா அட்டாக்குமே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணிடுறான். பட் இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான், இவன் ஏன் வந்து இந்த அளவுக்கு அன்னெசரியான மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறான்னு நம்ம சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையா லாஸ்ட் வாரம் நீ சொன்னியே, ஸோ நீ வந்து கொடுக்குற ஓப்பனிங்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நான் நிறைய மூவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவன் வந்து ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான்றது நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதாவது மேனேஜ் பண்ண முடியும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈக்குவலான ஒரு ஃபைட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டாச் பண்ணுறதை தவிர வேணால் விட்டு வேணால் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஓகே நீ வந்து இப்போ சீரியஸ் ஆகிட்டியா, இப்போ வந்து இந்த ஃபைட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வராங்க. ஸோ இப்போ சீரியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கான டைம் வந்து வந்துருச்சு, நான் என்னால் முடிஞ்சதை இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா படுத்துடுறான். இப்போ நீ வந்து எந்திரிக்கலைன்னா சீரியா வந்து ஜெயிச்சிருவான்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது சீரியா வந்து இந்த மாதிரி நீ ஃப்ரீயாலாம் விட்டு கொடுத்தனா நான் வந்து கண்டிப்பாக விட மாட்டேன், ஏன்னா நீ ஆல்ரெடி நான் வந்து பயங்கரமான அவமானம் வந்து படுத்திருக்க, ஸோ அதனால் வந்து நீ இந்த மாதிரி விட்டு கொடுக்காத, சீக்கிரமாக எந்திரின்றமா சொல்லிட்டு அவங்க இன்னும் வெறியோடு நின்றுட்டுருக்காங்க. ஓகே இப்போதைக்கு நான் விட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணுன்றமா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ ஓகே நீங்கள் வந்து திரும்ப ஃபைட் பண்ணுறது ரெடி ஆகிட்டீங்களா நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்படியும் முடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு சீரியா வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ இவ்வளோ நேரமாக அம்பியாக இருந்தவன் அந்நியன் ஆயிடுறான். இப்போதைக்கு உன்னோட மொத்த ப்ரைடையும் பீஸாக நொறுக்கிறோம் பாருன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்நியன் ஆகிடுறான். அந்நியன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இவன் நேரம் பார்த்திபனாக இருந்தவன் இப்போ லியோதாஸ் ஆகிடலாம். ஒரே அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தவங்க ஒன்றுமே பண்ண முடியல, அசால்ட்டாக அவங்க ஸ்வாடை பிடிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுன்றமா சொல்லிட்டு வந்து போயிட்டா நிற்கிறாங்க. லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே வந்து பார்த்திங்கன்னா புரியல. அவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஈவன் அந்த பேனல்லே அவங்களால வந்து பார்க்க முடியும் நம்ம ஹீரோவோட ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஈவன் சீரியானாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. ஈவன் திருப்பியும் அந்த பழைய ஞாபகங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். உடனே வந்து அட்டாக் பண்ணுறாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திக்கிறான். ஸோ நிறுத்திட்டு ஏன் வந்து எனக்கு எதிராக இவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறவா சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நீ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்காக இவ்வளோ வந்து பண்ணுற, ஈவன் என்னை வந்து நீ ஒரு பரம்பரை எதிரி மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்களோட நெத்தி போட்டில் ஒரே ஒரு தட்டுறான். தட்டி விட்டு நீ வந்து இவ்வளோ வந்து ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா ஜெயிக்கிறது தான் எல்லான்னு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ வந்து சீரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஜெயிக்கிறது தான் எல்லாமே, நான் வந்து தோத்துட்டுனா என்னை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படி மற்றவங்களோட ஒப்பீனியனை பற்றி நீ நினைக்கிறன்னா அது வந்து வேஸ்ட்டு தான், மற்றவன் என்னென்னா நினச்சிட்டு போட்டோம், அவனுக்கு லைக் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள பற்றி தப்பாக தான் நினைக்கணும்னு யோசிப்பாங்க. பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோக்கிறத வச்சு உன்னோட மொத்த ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகிடுது, உன்னை வந்து பீப்புள்ஸ் பார்க்குற அந்த விதம் வந்து மாறிடாது. ஸோ அதனால் நீ வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியுது, ஓகே நம்ம இவ்வளோ நாளாக வந்து நம்மளே வந்து நம்ம லைக் குறைச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பட் நம்மளோட ஒர்த்தை வந்து நம்மளுக்கு தெரியும், ஈவன் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நின்று ஊரேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியர் லேன் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக என்னென்ன யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க, எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ வராங்களாமா, என்னென்னோ நடக்குது, என்னோட பாடி வந்து லைட் ஆகுது, எனக்குள்ளே என்ன தான் ஆகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அயான் உனக்கு வந்து லாஸ்ட் வாரம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு
இருக்கியான்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது ஆமாப்பா எனக்கு என்ன நடந்துச்சுனே புரியல, எனக்கு வந்து பேகி பிடிச்சிச்சான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய்டா இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து யோசிக்காதப்பா, இப்போ நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா, ஸோ இவ்வளோ நாளாக வந்து நிறைய பேர் வந்து எங்களை புள்ளிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து வம்பு இழுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வந்து பண்ணுறதில்ல. ரீசன் என்ன, நம்மளோட அயனோட பவர் அப்படி. ஸோ அவனை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து நார்மல் ஆகணுன்றது தான் ஆசையே. ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரியும் ஈவன் 1-2 ரூமர் கிடையாது 10-15 ரூமர் மேலே பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்து சீரியா வந்து உன்னை நோட் பண்ணுறதா நிறைய ரூமர்ஸ் வந்து பரவுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா அங்கே வந்து சீரியா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் ஏடா இங்கே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு சிலைனை வந்து பயங்கர கோபமாகி கத்திட்டு கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்பா எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அவகிட்ட போய் என்னன்னு கேட்டுருணும் பாடுறமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே அவன்கிட்ட சீக்கிரமாக நான் போய் இந்த விஷயத்த வந்து கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு சீரியா நீ வந்து என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், ஸோ உனக்கு என்ன ஆச்சு என்ன விஷயன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஓகே நான் வந்து உங்ககிட்ட வந்து கைடன்ஸ்க்காக தான் வந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஸ்ட்ராங்கராக ஆகணும், ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு சீரியா கேட்கும்போது சாரிப்பா நான் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஏன் நீங்கள் தான் என்னை எதிர்த்து 2 வாட்டி ஜெயிச்சிட்டிங்களே நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது ரீசன் என்னன்னா நான் வந்து ஒரு லக்னால தான் வந்து ஜெயித்தேன், அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹண்டிங் ஃபெஸ்டிவல் வரதுக்குள்ளே நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம சொல்லிட்டு சீரியா வந்து சொல்கிறாங்க. ஹண்டிங் ஃபெஸ்டிவலாக நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு லெட்டர் வரும் இல்லையா அந்த ஃபியூச்சர்லேருந்து, அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்க போகிறதா வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அல்கெமி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினல் ஹர்ப் எடுக்க போயிருப்பாங்க. பட் அந்த இடத்துல மிஸ்டீரியஸான மான்ஸை வந்து அட்டாக் பண்ணி அவங்களோட வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருக்கும். ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்றது நம்ம ஹீரோக்குமே புரியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக ப்ரொஃபஸர் டைரக்ட் கிட்ட போய் கற்றுக் கொடுக்க சொல்லு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து எனக்கு இந்த லெட்டரில் இருக்க விஷயங்கள்லாம் நம்பணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, பட் என்ன தான் இருந்தாலும் இந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேருமே வருது, அதனால நான் இதை இக்னோர் பண்ணுறது கரெக்டாக இருக்காது, மேபி அவளுக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போகிறான். ஸோ இப்போ நம்மளோட ஹீரோ வந்து சொன்னதுக்கப்புறமா நம்மளோட சீரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட ப்ரொஃபஸர் டைரக்ட்மே வந்துட்டு ஓகேப்பா இது நல்லா தான் இருக்குது, ஸோ கிட்டத்தட்ட நீ வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து என்கிட்ட வந்து ஏன் நீ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது சீனியர் தான் வந்து உங்ககிட்ட கற்றுக்க சொன்னார், ஸோ அதனால தான் வந்தேன்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நம்மளோட சீரியா கிட்ட இந்த சோஷியல் ஸ்கில்லுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதாவது எப்படி வந்து பப்ளிக்கில் பேசணுன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால இப்போ வந்து அவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்மளோட டைரக்ட்மே வந்து இந்த பொண்ணுக்கு இந்த சோஷியல் ஸ்கில்லே வந்து கிடையாது, என்ன தான் பண்ண போகிறாலோ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல டெரைன்ஸு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாகவும் வரும், ரொம்பவுமே பயங்கரமான ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நீ வந்து அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணி நீ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணனா உனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டு ஒரு சான்சஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேஷனுன்ற ஒரு டைம் அப்போது ஹெவன்லி காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தாங்களாமா லைட் மூலிமா. ஸோ அதுக்கப்புறமா டார்க்னஸ் மூலிமா ஈவில் காட் ஆமலஸ் வந்து பிறந்தாராமா. ஸோ ஹெவன்லி காட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து டைம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு பாஸ்ட்டில் என்னென்ன நடந்துச்சு ஃப்யூச்சரில் என்ன நடந்துச்சு ஸோ எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆர்டர் வந்து யாராலையுமே வந்து டெனி பண்ண முடியாது, தடுக்க முடியாது, மறுக்க முடியாது. பட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஹெவன்லி காட்ஸோட எனிமையாக ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். ஸோ அவன் தான் வந்து டெல்ஃபிலம்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட எம்மா வந்து நம்மளோட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோமா நம்ம ஹீரோ வந்து அம்மா கிட்ட தான் வந்திருப்பான் இதெல்லாம் கேட்கறதுக்காக. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எதனா சான்சஸ் இருக்கா ஃப்யூச்சர்லேருந்து லெட்டர் வரதுக்கு டெல்ஃபிரம் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப வந்து குழப்பிக்கிற, ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து எதுவும் யோசிக்காத ரொம்ப ஃப்ரீயாக இருன்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரே ஒரு பீயிங் தான் இருக்காங்க, ஈவிலாக பவர்ஃபுல்லான பீயிங்னா அது டெல்ஃபிரம் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அவனுக்கும் உனக்குலாம் லிங்க் இருக்க வாய்ப்பு இல்லை,
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுறதை வச்சு அப்போ எனக்கு வர லெட்டர்ஸ்லாம் வந்து டெட் ஃப்ரம் தான் அனுப்புகிறான்றப்ப சொல்லிட்டு நீ சொல்கிறியான்னு நான் வந்து கேட்கும் போது எப்பா அப்படிலாம் கிடையாது, நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காத நம்ம சொல்லி பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா நம்மளோட யமா வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன். ஸோ அந்த போர்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து இரேஸ் பண்ணிடும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. அதாவது நீங்கள் இருக்கதே அங்கே அந்த இடத்துக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து நான் வந்து இந்த விஷயத்த நம்புறேன்னு தெரிஞ்சால் எல்லாருமே வந்து என்னை பற்றி ரொம்ப மோசமாக நினைப்பீங்க. ஸோ அதனால் இதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்க்கும்போது அந்த போர்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை வந்து ப்ரெசன்ஸ் இரேஸ் பண்ணுற ஒரு ட்ரக்ன்ற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து பையனாக குடிச்சிடுறான். ஸோ இது வந்து இன்விசிபிள் ஆகுமான்னு கேட்கும்போது அது வந்து உன்னை இன்விசிபிளாக ஆக்காது, ஜஸ்ட் உன்னோட ப்ரெசன்ஸை வந்து இரேஸ் பண்ணுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே அவன் குடிச்சிட்டு இங்கே பார்த்தியா இப்போ என்னை வந்து உன்னால் பார்க்க முடியுதா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்து பாருன்னுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கண்ணை மூட்டை அப்படியே கிட்ட வரும்போது வந்து பையனா அவனோட ப்ரெசன்ஸே வந்து பையனா அவங்க அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாடி ஸ்மெல் அப்படி. ஸோ அவனோட பாடி ஸ்மெல்லை வச்சு அவங்க வந்து அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவனை மாயமாக்காது, அவனோட ப்ரெசன்ஸு. அதாவது இப்போ ஒரு மேஜிக்கல் மான்ஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேஜிக்கல் மான்ஸ்டர் வந்து ஒருத்தனோட ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ணி தான் வந்து அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நம்மளோட ஹீரோட ப்ரெசன்ஸ் வந்து தெரிலனா அது வந்து வராது. ஸோ அதனால வந்து பையனா அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஹீரோ அவங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ வந்து நீ வந்து எதனா வேலையாக வெளில போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணு. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து தனியாக போகாத, இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவல் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் எதனா வேலை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்டுமா சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியா ஓகே நான் வந்து உன்னை கூப்பிட்றேன்மா சொல்லிட்டு அவங்க வந்து பையனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பையனா அவனோட பெட்டில் வந்து படுக்கிறான். யார் தான் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எனக்கு அனுப்புகிறாங்கன்னே தெரியல, ஸோ எனக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்களா, என்ன தான் நடக்குது, இந்த லெட்டர்ஸ் எங்கேருந்து வருதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர வெறுப்போட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம லெட்டோவே வந்து பையனா வந்துடுறான். லெட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறான். உன்னோட பிளான் தானே இதெல்லாம், அவன் எந்த அளவுக்கு என்ன கேவலமாக நினச்சா தெரியுமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ லெட்டர் வந்து கேட்குறான், இப்போ நீ யமாவை பார்த்துட்டு வந்த, ஸோ இப்போ யமா வந்து எப்படி இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கா, ஸோ உன்னோட லெட்டர் படி எதுவுமே நடக்கல இல்லைன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பட் அப்படியே அடுத்த ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க, யமா வந்து ரொம்ப மோசமாக வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த மிஸ்டீரியஸ் கிரியேச்சருமே அந்த பையனா நின்றுட்டு இருக்கு. இப்போ பார்த்தா நம்மளோட யமாவை வந்து சயின்டிஸ்ட் வச்சு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ஜுரி வந்து இருந்துருக்கு. அப்போ வந்து அவங்க கடவுள் வந்து அவங்க கூடவே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் லெட்டவும் வந்து பையனா அந்த இடத்துல வந்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அவரோட உயிரை வந்து இப்போ காப்பாற்றிட்டோம், அவன் வந்து இன்னும் சாவலை, அவரோட உயிரை வந்து காப்பாற்றிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எங்களால் ஃபுல்லாக ஹீல் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ட்டு. பட் இப்போ இந்த லெட்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆயிடுச்சு. அவன் ஸ்டார்டிங்கில் நம்பாமல் இருந்திருப்பான். பட் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து இப்போது லெட்டரில் இருக்க விஷயங்கள்லாம் உண்மைன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாயிருது. இப்போ வந்து தெரிஞ்சுமே நான் அப்படி விட்டேனேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வேறு இருக்காரு, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்பா வந்து என்ன நினைப்பாருன்னுமா சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அப்போ நம்மளோட இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை காப்பாற்றணும்னா ஒரே வழி, அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபரிங் வைக்கணுமா, அதாவது இதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும், அது வந்து ரொம்பவுமே பயங்கர வேல்யூபிளான விஷயமா இருக்கணும், அப்போ தான் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் யமாவோட அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது யங் மாஸ்டர் என்னோட பொண்ணை வந்து காப்பாற்றுங்க, என்னை வந்து யமாவோட மூஞ்சி வந்து என்னை பார்க்க விடுங்கன்றமா சொல்லிட்டு அவர் ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு லெட்டவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்மகிட்ட காசு இல்லை எதனா ஆஃபரிங் இருந்தால் மட்டும்தான் எதனா பண்ண முடியுமா, ஸோ நான் எப்பயுமே வந்து வேஸ்ட்டாக தான் இருந்திருக்கேன், என்னால் தான் வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மோசமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களோட பொண்ணு வந்து எனக்கு இதை கொடுத்தா, இது வந்து அவளோட போர்ஷனு, ஸோ இது அவள் டெவலப் பண்ண விஷயந்தான், இது வந்து உங்களோட பொண்ணோட அச்சீவ்மெண்ட்டு, இதை வந்து நீங்கள் தான் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். அப்போ வந்து அவர் வந்து இல்லைங்கம்மா சார், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எனக்காக ஒன்றே ஒன்று வந்து மட்டும் பண்ணுங்கள், ஸோ யமாவை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க, என்னோட பொண்ணை எப்பயும் மறந்துடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப மோசமாக வந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை இந்த விஷயங்கள்லாம் நடக்காமல் நான் வந்து தடுத்துருக்கலாம், அந்த லெட்டர் நான் கொஞ்சமாச்சும் சீரியஸாக வந்து எடுத்துருக்கணும், நான் வந்து நம்பாமல் விட்டது தான் இது எல்லாத்துக்குமே காரணம், நான் ஏன் வந்து இப்படி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பில் இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து இப்போ அந்த லெட்டரை பற்றி யோசிக்கும் போது அந்த லெட்டரில் சேப்பியான்ற பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதுகிற மாதிரி அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த யார் இந்த சேப்பியான்றதை கண்டுபிடிக்கணுன்றது தான் நம்ம ஹீரோவோட ஒரு டார்கெட். ஸோ அதுவும் இல்லாமல்
இல்லாமல் இந்த லெட்டரில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஈவெண்ட்ஸு ஸோ இது எதுவுமே வந்து நடக்காமல் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சேப்பியான்ற பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான பிளான் வந்து யோசிக்கிறான். ஏன்னா அந்த லெட்டரில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து நம்ம தடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்றது நம்ம ஹீரோவோட ஒரு பிளானு. ஸோ அதனால் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது லெட்டர் வந்து என்னடா உனக்கு ஃபைனலாக கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிருச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வேறு சீன் வந்து காட்டுறாங்க. ஸோ உனக்கு வந்து எதனா பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு இருக்காத, இந்த லெட்டர் எழுதுன பொண்ணு பேரை பற்றி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மேபி உன் மேலே ரொம்ப பைத்தியமாக ஒரு சில பொண்ணுங்க வந்து சுற்றுறாங்க போல், ஈவன் அதில் ஃபேக் நேம்லாம் வச்சு சுற்றுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபியான்றது ஒரு ஃப்ளவரோட நேமாமா. அப்போ யார் வந்து ஒரு ஃபேக் நேமை வச்சு இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்து எழுதுவாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரோட பேர்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, மேபி அவங்க வந்து நார்த் சைட்லேருந்து வந்துருக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா நார்த் சைடு இருக்கவங்க நார்த் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபியான்ற ஃப்ளவர் இருக்குமா. ஸோ அதுவும் இல்லாமல் நார்த் சைடு இருக்கவங்க இந்த யூடினா ஃபேமிலி, அதாவது நம்மளோட சீரியா யூடினா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபேமிலி தான். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் சீரியா எப்பயும் போல் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஏன் இதை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்தாங்க உங்களுக்கான காம்பன்சேஷன், என்னதான் இருந்தாலும் நான் அவங்ககிட்ட வந்து அப்படி டேரெக்டாக கேட்டிருக்கூடாது, எதனா காம்பன்சேஷனுக்கு ஆஃபரிங் கொடுத்துன்னு நான் வந்து கேட்டிருக்கணும், அதை வந்து கரெக்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ பேசும்போது எம்மா என்னம்மா இந்தளவு காசு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க, ஏன் வந்து நீ என்கிட்ட இந்த கைடன்ஸ்க்காக வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு சீரியா என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்க யார்கிட்டையும் கற்றுக்கிறது எதுவுமே இல்லை, நான் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். சீரியா எனக்கு தெரிஞ்சு நீயா வந்து ட்ரைனிங் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அவன் வந்து மெயினாக என்ன சொல்கிறான்னா நான் இல்லாமலும் நீ வந்து பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸோ அது மூலிமா உன்னோட லெவல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். பட் சீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் இந்த வாட்டி விட்டேன்னா எனக்கு இன்னொரு ஹண்டிங் ஃபெஸ்டிவல் சான்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் வெயிட் பண்ணுங்கள், ஹண்டிங் ஃபெஸ்டிவலா, இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் தான் இந்த சேஃபியாவும் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி வந்து லெட்டரில் வந்து போட்டுருந்துச்சு. அப்போ ஓகே சீரியா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒன்றாவே ட்ரெயின் பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சீரியா கூட ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. சீரியா கூட அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சீரியா தான் வந்து சேஃபியாவா இல்லையான்றதும் அவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா சோஷியல் ஸ்கில்ஸே அவளுக்கு ரொம்பவுமே ஜீரோவில் இருக்கா, அதாவது இந்த பேச்சு திறமையே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பேசி அவங்க வந்து ஃபைட் பண்ணி ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நம்மளோட சீரியாவோட காலில் கொஞ்சம் இன்ஜுரி வந்து நடந்துருது. நான் சொன்னேன் இல்லையா பார்த்து வந்து உன்னை ஃபைட் பண்ண சொல்லின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவல் தான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொன்னேன், இதுக்கான மீனிங் என்னன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஸோ நான் வந்து 4th இயரில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, ஸோ அவங்கள எதிர்த்து நான் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது மூலிமா என்னால் வந்து எதனா பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது யார் எதுன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது தான் இந்த யூடினா ஃபேமிலி, அதாவது சீரியாவோட ஃபேமிலியோட அடுத்து ஹெட்டாக மாற போகிறவங்க தான் நம்மளோட டெல்ஃபைன் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து சீரியாவோட பிக் சிஸ்டர், அதாவது இந்த ஃபேமிலியோட அடுத்து ஹெட்டாக போகிறவங்க இவங்க தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஹாஃப் சிஸ்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அடுத்து இவங்க வந்து ஹெட்டாக ஆக போகிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து தடுக்க முடியும் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தோக்கடிச்சு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து அவளை தோக்கடிக்கணுன்றது தான் நம்மளோட சீரியாவோட ஆசையுமே. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெல்ஃபைன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சைடில் தான் வந்து யூடினாவில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் வந்து யாரு கூடயுமே எதுவுமே வந்து பண்ண முடியல, ஸோ அதனால் நானாக வந்து எதனா பண்ணால் மட்டும்தான் உண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சீரியா வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே உன்னால் வந்து இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீ பண்ணு, ஸோ நான் வந்து உன்னோட அலையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் வந்து யோசிப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்குமே வந்து ஒரு ஆசை வந்து இருக்கும். இப்போ வந்து சொல்கிறாங்க ஹண்டிங் ஃபெஸ்டிவல்ன்றது இந்த அகாடமியோட ஒரு மேஜரான ஈவெண்ட்டு, ஒரு பெரிய ஈவெண்ட் இது. ஸோ இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கோங்க, யாருனால வந்து ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக்கல் பீஸ்ட்லாம் வந்து தோக்கடிக்க முடியுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனோட ஒரு இதுவுமே. ஸோ அதுவும் இல்லாமல் சதர்ன் ஃபாரஸ்ட்டில் இருக்க மேஜிக்கல் பீஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து சண்டை போடணும். ஸோ அதனால் நான் எதனா பண்ணுன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து
வந்து யோசிக்கும் போது செலைன் வந்து அயான் நம்ம வந்து ஒன்றா போகலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா நீ ஓடி வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ செலைன் வந்து எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக இங்கே ஓடி வந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து சீரியா கூட இருக்கிறதுக்காக, அதாவது சீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, சீரியா பக்கம் இருக்கிறதுனால வந்து இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜலசி. ஸோ அதனால் வந்துட்டு எதுக்காக நீ அவள் பக்கமே இருக்கன்றமா சொல்லிட்டு அவள் வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து இப்போ டாபிக் எப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்தில் கை வச்சு உன்னோட பர்ஃப்யூம் எதனா மாற்றிட்டியா நான் அப்படின்ற சொல்லி கேட்குறான். அப்போ வந்து இல்லையே அதெல்லாம் இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து எப்படியோ டாபிக் மாற்றினதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல அதாவது அந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் மேஜிக்கல் பீஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அப்படி அது வந்துச்சுன்னா நிறைய உயிர் பலியுமே வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நிறுத்தி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான் நம்மளோட ஹீரோ. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஃபஸர் டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் செஷனுக்காக வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வந்து எந்த அளவுக்கு காரை இன்டியூஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதாவது மரம் செடி கொடி இருந்தால் ஸ்வாடை வந்து ஸ்விங் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துலையுமே வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இதை பற்றி உங்ககிட்ட என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் நான் வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸோட எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்ருக்கான். ஸோ இதுதான் ஃப்யூச்சருன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரெசென்ட்டில் வாழ்கிற வாழ்க்கை வந்து நரகமாயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான மீனிங் இதுதான். ஸோ அவனுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் அந்த ஃபைனலாக அந்த பாஸ் வந்து வந்துருச்சுன்னா அது கூட ஃபைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பவர் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ டீம் அப் பண்ண பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக சீரியா கிட்ட போயிட்டு நம்ம வந்து டீம் அப் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ டீம் அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. சீரியா இந்த இடத்துல கொஞ்சம் வியர்டாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது ஏன் அப்படி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேஜிக்கல் பீஸ்டோட ப்ரெசன்ஸே வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து ஆமாம் இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. பட் ஸ்டில் எந்த ஒரு மேஜிக் பீஸ்ட்டுமே வந்து வரல. ஸோ அப்போ வந்து ஏன் வந்து என் கூட வந்து டீம் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சீரியா வந்து கேட்கும் போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து என்ன தானே ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலையான்னு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை சீனியர் நான் வந்து உங்களை ஃப்ரெண்டாக தான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், அதாவது நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறையே வந்து இந்த மாதிரிலாம் கேட்குற ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீ வந்து உனக்கு இந்த டவுட்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சீரியா கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அதனால் எதனா மேஜிக்கல் பீஸ்ட் வந்துச்சுன்னா ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான கரெக்டான இடம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணுறான். ஏன்னா எம்மாவை வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்ஜூர் பண்ணியிருக்கும். ஸோ சாவர நிலைமைக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரிவெஞ்ச்காக இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் நம்மளோட சீரியா கிட்டேயுமே வந்து எப்போயுமே ரெடியாரு, எப்போ வேணால் என்ன நடக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ சீரியா அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து அப்பியர் ஆக போகுது. ஸோ கரெக்டாக வந்து அவங்களுமே வந்து பார்க்கும் போது டக்குன்னு வந்து 1-2 இல்லை லைக் 3-4 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து இந்த இடத்துல பயங்கரமான டான்ஸரில் வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து இப்போ தான் வந்து யோசிக்கிறான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து உள்ளே வந்து வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்து எங்கேயும் ஓடி போகக்கூடாது, ரெடியாக சீரியா நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ ரெடியாக வராங்க. அந்த பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வருது. ஸோ இவங்க கொஞ்சம் ஓடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சேஸ் பண்ணி வருது. சீரியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கால் அடிபட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. ஸோ அவங்களையும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம ஹீரோ தனியாக வந்து நிற்கிறான். ஸோ அதனால் நம்ம சீரியா கிட்ட வந்து சீரியா இங்கே வந்து போயிடு நான் வந்து பார்த்துக்கிறேன், ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பற்றி எதுவும் சொல்கிறாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறான். ஏன்னா சீரியாவுக்கு ஆங்கிள் ஸ்லிப் ஆகி ஆங்கிளில் இன்ஜுரி ஆகிடுது, அதனால் ஓட முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை டேக் ஆன் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ அந்த இடத்துல நம்மளோட எமாவோட அப்பா வந்து கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த போர்ஷனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை வந்து இப்போ நம்ம ஹீரோ குடிச்சிட்டு ஓகே இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பேர் ஆரம்பிக்குது. பட் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப மோசமாகவும் இதோட மேஜிக்கல் பீஸ்ட்ன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பீஸ்ட்டாக இருக்குது. மேஜிக்கல் பீஸ்ட்ன்ற விஷயத்தை தாண்டி இது வந்து ஒரு டீமன் பீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து வர வழியே கிடையாது. இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ணி தான் ஆகணும், என்னால் வந்து பேக் எடுக்க
எடுக்க முடியாதுன்றதை நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதோட மண்டை மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குத்திடுறான். பட் இந்த ஃபைட் வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக முடியலை. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதை வந்து முடிச்சிடுறான். இதை முடிச்சுட்டு பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2-3 வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருதுங்க. ஓகே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வர ஆரம்பிக்குது, நான் எதனா பண்ணி ஆகணுமா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டீமன் பீஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக நம்ம ஹீரோவுக்கு வந்து இல்லை. ரீசன் என்னென்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து நம்மளோட ஹீரோவோட பாடியை பொசஸ் வந்து பயங்கரமாக எடுத்து அந்த பாடியை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றி வச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது. இப்போ அப்படியே ஃப்ரேம் மாற்றி சலைனை வந்து காட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து அவன் வந்து மற்ற பொண்ணு கூட வந்து என்னை விட்டு மற்ற பொண்ணுங்க கூட டீம் கூட்டு போயிருப்பான், அவனை வந்து கண்டிப்பாக நான் வந்து போய் பொழக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வெறியாக வந்து செம்ம கோவத்தோடு இருக்கும் போது சீரியா வந்து ஓடி வராங்க. சீரியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு டேரக்ட் கேட்கும் போது டீமன் பீஸ்ட்டு அவன் நிறைய வந்து வந்துருச்சு, சீனியர் தான் வந்து தனியாக வந்து சண்டை போட்டுட்ருக்காரு, வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை தனியாக விட்டாருன்றமா சொல்லிட்டு சொல்லும் போது டெரக் வந்து ஓகே நான் வந்து அயனை வந்து காப்பாற்றுறேன், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறமா சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி அந்த இடத்துல வந்து விழுந்துடுறான். ஏன்னா அந்த இன்ஜுரியுமே கொஞ்சம் ஃபேட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல டெரக் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து ஒன்றும் சும்மா நார்மலான ஆள் கிடையாது, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இவர். ஸோ நம்மளுக்கு போக போக வந்து காட்டுவாங்க இந்த ஆளை வந்து எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே இப்போ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியோ ஒன்றா கொன்று கடைசியாக ஒரு பீஸ்ட் கிட்ட வந்து நிற்கிறான். ஸோ அந்த பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம ஹீரோவுக்கு டேக் அவுட் பண்ணுறதுக்கு. பட் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்கான அந்த வெறி, அதாவது இந்த ஃபியூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யமா வந்து இன்ஜூர் பண்ணிச்சு இல்லையா, அதுவுமே அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொல்லுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர வெறியோடையே வந்து இருக்கான். ஸோ ஃபைனலாக அட் லாஸ்ட் அந்த பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அப் பண்ணிடுது. ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்மளோட ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெறி அந்த மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. ஸோ அது வந்து வந்துருச்சு, இதை தான் நான் வந்து கொல்லணுன்றமா சொல்லிட்டு அவன் பயங்கர வெறியோட வந்து பையனாக இருக்கான். ஏன்னா இந்த ஸ்மெல்லு வந்து எப்படி வந்து அந்த பீஸ்ட்டை கண்டுபிடிச்சானா நம்மளோட எம்மாவோட ஸ்மெல்லு அந்த பீஸ் கிட்ட வந்து பையனாக இருக்கும். ஸோ அதனால அதை வச்சு வந்து பையனா அந்த பீஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடறான். பட் நம்ம வந்து கெஸ் பண்ண மாதிரி இல்லாமல் இது வந்து பையனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த டீமன் பீஸ்ட்டோட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான டஃப் வந்து கொடுக்கும். ஈவன் நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனே வந்து பையனை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்னால் வந்து பையனா நிறைய ஃபைட்ஸ் வந்து நான் ட்ரிம் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடியோவில் என்னால் அந்த ஃபைட்டே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபைட்டில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை, நான் வந்து மெயினான கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ணுவான். பட் அவனால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போம். ஸோ இப்போ கரெக்டாக அந்த டீமன் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு போவான். பட் கொஞ்சம் டிஃபென்ஸ் மிஸ் ஆனோன்னு நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிரும். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே மோதிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா விழுவான். கிட்டத்தட்ட ஒரு செத்து போன நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருப்போம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பீஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக கொல்றதுக்கு வந்து போகுது. யமாக்கு வந்து எப்படி வயிற்றுல கிழிச்சு, ஆக்சுவலாக யமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல கிழிச்சு ஒரு பெரிய இன்ஜுரி வந்து பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து போகுது. பட் கெஸ் வாட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அதோட இது இருக்கு இல்லையா, கிளா இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே வந்து ஸ்வாடை வந்து இறக்குறான், ஆக்ஸ் வந்து இறக்குறான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போட்டிருப்பான், நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தோக்கடிக்க முடியாது. பட் இதுக்கு வந்து ஒரு ட்ராப் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பான். ஸோ விழுந்தோடனே வந்து வீக் ஆகிட்டான்னு நினச்சிருக்கோம். பட் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் வந்து அதை படுக்க வச்சிரும் ஒரே ஐடியா. ஸோ ஓகே நான் வந்து போட்ட மாதிரி இந்த பிளான் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து எப்படியோ வந்து இதை வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபைனல் ப்ளோவாக வந்து கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விழுந்துடுறான். ஸோ இந்த ஃபைனல் ஷாட் வந்து யமாக்காகன்றமா சொல்லிட்டு அதை குத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறான். இப்போ டேரக்ட் வந்து ஒரு இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கார். அயான் உயிரோட மட்டும் செத்து போயிடாதன்றமா சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் வந்து வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைன்மே ஓடி வந்துடுறா. அயன் வந்து எங்கே இருக்கான்னு கேட்கும் போது இங்கே இல்லைன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேடி போயிட்டு இருக்காங்க. அவன் எங்கே தான் இருக்கான், அவன் வந்து உயிரோட இருந்தால் போதும், நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுன்றமா சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்மளோட அயன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை வந்து அதை சாவாடிச்சுட்டு அப்படியே விழுந்து கிடக்குறான். ஸோ எப்பா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க ப்ரொஃபஸர் டெரக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இப்போ வந்து அவன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவன் டெம்பிளில் இருந்தானாமா. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொஃபஸர் டெரக் தான் வந்து காப்பாற்றி இருப்பார், அதாவது கூப்பிட்டு வந்திருப்பார், வந்து அன்கான்ஷியஸாக இருந்தானாமா அந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை கொண்டதுக்கப்புறமா. ஸோ அவன் வந்து கொஞ்ச நாளில் அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்றமா சொல்லியிருப்பாங்க. பட் அவனுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமான இன்ஜுரிலாம் கிடையாது. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிருப்பான். ஓகே நான் வந்து எப்படியோ வந்து முடிச்சிட்டேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் எப்படி வந்து யமாவை திருப்பி கோமாவில் வந்து எடுத்துகிட்டு வரணுன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் லேட்டாக வந்துட்டு டேய் நீ வந்து
வந்து பொண்ணுங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை வந்து பார்த்துட்டு இருக்காது, கொஞ்சமாக சேஃபாக இரு. ஸோ ஏமா கொடுத்த போர்ஷன் என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவளோட போர்ஷனால் தான் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து கொல்ல முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ டக்குன்னு பார்த்தா செலைன் உள்ளே வந்து டக்கு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிடான். எப்பா நீ உயிரோட இருக்கியா, ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமாக அந்த அழுவ ஆரம்பிக்கிறான். அப்படி அழுவும் போது அம்மா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இப்போ வந்து இவங்க இது பண்ணா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை கொண்டா இல்லையா, அதுக்கு ரிவார்டாக வந்து 70 கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிலேருந்து கொடுக்குறாங்க. எப்பா 70 கோல்டுனா இது ரொம்பவே அதிகம் தான், ஓகே தான், எனக்கு சந்தோஷம் தான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து எங்கன்னா சாப்பிட போன்றமா சொல்லிட்டு செலைன் கேட்கும் போது நம்மளோட ஹீரோ வந்து ஓகேன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து செலைன் வந்து சரி ஓகே நீ வந்து செத்துட்டியோன்னு நினச்சேன், நீ வந்து உயிரோட தானே இருக்க, எனக்கு நீ ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. திருப்பி நான் சொல்கிறது கேளுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது லெட்டோ வந்து இடத்துல இருப்பான். ஸோ லெட்டோ வந்து எப்பா நான் இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே சவுண்ட் தான் கொடுப்பான். அடுத்த செகண்டே செலைனை வந்து பறந்து போயிடுவா. அந்த பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை தாண்டியது போயிடா குச்சி ஓடிடுவா. எப்பா நான் இங்கே இருக்கும் போதே என்னென்ன நடக்குதுன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து லெட்டோ வந்து கேட்பான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். லெட்டோ வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இந்த மாதிரிலாம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயம்னா செலைனுக்கும் சீரியாவுக்கும் ஒரு சண்டையை வந்து என்னால் தான் வரப்போகுதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே அந்த பையனா ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் எதனா வந்து இதுக்கு பண்ணியே ஆகணும், இதுக்கு ஒரு வழி கிரியேட் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஏன்னா இவனால இந்த 2 பொண்ணுங்க, அதாவது இந்த பசங்க சண்டை கூட ஈஸியாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணுங்க சண்டை வந்து ஈஸி கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு வேர்ல்டு வாரே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து எப்படின்னா இதை வந்து நான் க்ளீன் பண்ணணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கான். ஏன்னா இதை வந்து நான் க்ளீன் பண்ணனா தான் என்னோட அடுத்த ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்மளோட சீரியா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பாரு அந்த சீரியா தானே அது அந்த மேஜிக்கல் பீக்ஸ்லாம் பார்த்தோன்னே பயந்து ஓட்டாலாமே, அந்த 3rd டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பையனை விட்டு வந்து தனியாக ஓடி போயிட்டாலாம், இவர் ஒரு பயனாங்க ஒல்லின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்பவுமே கேவலமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது நம்மளோட சீரியா வந்து இல்லை அவங்க பேசுறது வந்து தப்பு கிடையாது, உண்மைதான், சீனியர் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினார், நான் ஓடி தான் வந்துட்டேன், ஸோ அவர் வந்து எனக்காக தான் வந்து ஃபைட் பண்ணார், பட் எல்லாமே என்னோடய மிஸ்டேக் தான், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நான் வந்து ஃபைட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவர் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினார். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுவும் சொல்லாதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான், ஸோ எனக்காக தான் இவர் எல்லாமே பண்ணியிருக்காரு, சீனியர் அயன் வந்து என்னால் வந்து கிட்டத்தட்ட செத்தே போயிருப்பார், என்னோடய லைஃப் வந்து அவர் வந்து அவரோட லைஃப் எனக்காக வந்து ரிஸ்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பையனை யோசிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சீரியா வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து சீரியா நீ வந்து மெடிடேட் பண்ணுறியா நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்காமல் அவங்க கூட தான் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து பேச முடியுது, எல்லா விஷயமே அவர்கிட்ட தான் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து அவர் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் சீரியாவுமே வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு வந்து அவரை விட்டு கொடுக்க மனசு இல்லை, அவர் வந்து நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், ஸோ அவருக்குமே வந்து என்ன மாதிரியே அதே மாதிரி என்னையும் விட்டு கொடுக்குற மனசு இருக்காது. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வந்து செத்து போக மாட்டாங்கன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சீரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கரெக்டாக சீரியா வந்து நம்மளோட ஹீரோவை தேடி வந்துடுறாங்க. ஸோ சீனியர் அயன் தான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக மேக் பண்ண ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த அளவுக்கு எதுவும் பெயின் இல்லைன்றமா சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லைப்பான்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தாங்க இதுதான் வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்க சொன்னாங்க, அதாவது ரிவார்டான்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது இதில் இருக்க கோல்டு வந்து 70 கோல்டுக்கு மேலே இருக்க மாதிரியே இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கோல்டெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. எப்பா நீ அந்த அளவுக்குலாம் வந்து கவலைப்படாத, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஈஸி தான், ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது நார்மல் தான், அதனால் நீ அந்த அளவுக்குலாம் வந்து எந்த இதுவுமே படாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பை தான் சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கோல்டை பார்த்துட்டு நீ எக்ஸ்ட்ராவாக இதில் கோல்டு வச்சுருக்கேன்னு கேட்கும்போது இல்லையே நான் எதுவும் வைக்கலேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போய் சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக கேர் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கதை தூரத்தில் வந்து செலைன் வந்து பார்த்துருவா. செலைன் வந்து உள்ளே வந்துட்டு இவ்வளோ சீரியாவை பார்த்து பயங்கர வெறுப்பாயிட்டு சீரியாவை வந்து அடிக்கே வந்துடுவா. செலைன் நீ ஏன் வந்து இப்படி பண்ணன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சீரியாவோட காலிலே வந்து எட்டி வச்சிருப்பா. ஸோ அப்படியே சீரியா கீழே வந்துட்டு இப்போ வந்து எந்திரிச்சு போகிறா. இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே வந்து கிளம்புறேன்டா சொல்லிட்டு வந்து கிளம்பும்போது செலைன் வந்து ஏன் இங்கே வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளம்பு, உன்னோட ஃபால்ட்டு இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசாத, இது வந்து தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அங்கேருந்து சீரியா நடந்து போனாலும் அவங்க வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் வந்து அவரை
அவரை விட்டு கொடுக்க விரும்பலை, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, ஏன் வந்து இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரியோட புது கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இவனுங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்மளோட சீரியா வந்து கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் வந்து இந்த சீரியா முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறது, வந்து ஓடி போயிட்டா பயந்தாங்க ஓலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து சீரியா வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து மட்டன் தட்டணும், அவளை எப்படின்னா வந்து ரொம்ப மோசமாக வந்து அசிங்கப்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது ஒருத்தி வந்து அந்த இடத்துல வந்து வரா. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலனா உங்களுக்கு சீரியாவை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறேன்றமா சொல்லிட்டு ஒருத்தி உள்ளே வந்து வரா. சரி ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னு கேட்போன்றமா சொல்லிட்டு இவன் வந்து கேட்குறான். இந்த மஞ்சள் கலர் முடிக்காரன் இருக்கா இல்லையா, ஸோ இவனோட பேர் டீன்னு. ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவளோட பர்த் பற்றி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவங்க அம்மா இல்லாமல் தான் வளர்ந்துருப்பா. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆகிருக்கும். ஸோ அதை பற்றிலாம் பையனா வந்து சொல்கிறா. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் அந்த லெட்டரை வந்து நம்பியிருந்தேன்னா அவனை வந்து காப்பாற்றிருக்க முடியும், நான் பண்ண தப்பு தான்றப்பா சொல்லிட்டு அவன் பயங்கரமாக வந்து அம்மா கிட்ட வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, கோல்டுவே வந்து இன்னும் போகல. ஸோ அதனால் என்னால் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இவங்களுமே வந்துடுறாங்க. சயின்டிஸ்ட்மே வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும் போது அவங்களுமே வந்து நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ எம்மா வந்து எப்படி இருக்கான்னு கேட்கும் போது எங்களால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை வந்து உயிரோடு தான் வச்சுட்ருக்கோம், அவளை வந்து கம்ப்ளீட்டாக எங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஆஃபரிங் எதனா கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து க்யூர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஆஃபரிங் வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது லைக் ரொம்பவுமே ஹை டிவைன் பவர் இருக்க ஒரு மேஜிக் எனர்ஜி இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹை ரேங்கிங் மேஜிக்கல் பீஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ வந்து வந்திருக்கான். இப்போ வந்துட்டு இப்போ சப்போஸ் ஸ்ட்ராங்கான மேஜிக்கல் பீஸ்ட் வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதாவது நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுவீங்களா இல்லை வேறு எதனா பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான்ப்பா. ஸோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பட் லாஸ்ட் டைம் வந்துச்சுல, ஸோ அதே மாதிரி எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அதை ஃபைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்க எனர்ஜி இருக்க இடத்துல தான் வந்து அப்பியர் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த எம்பையர் கிரியேட் பண்ணும்போதே இந்த கிங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ ஒரு 4 சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 சைடு ஃபுல்லாக பாப்புலேஷனுக்காக விட்டுருப்பார். ஸோ மக்கள் எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேஜிக்கல் பீஸ்ட் இருக்கிறதுக்காக விட்டுருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இந்த சதர்ன் ரீஜன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதர்ன் ரீஜனில் வந்து எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவர் வந்து வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் யாருக்குமே தெரியாமல் ஸ்ட்ராங்கான ஏதாவது பீஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது இல்லைப்பா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து ஹைட் பண்ணி எந்த ஃபாரஸ்ட்லேயும் எதுவுமே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ சப்போஸ் இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் வந்து எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹண்டிங் ஃபெஸ்டிவல்ன்றது யாருனால வந்து ஸ்ட்ராங்கரான பீஸ்ட்டை வந்து ஃபைட் பண்ண முடியுது அப்படின்றதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதில் வந்து இவங்க அப்பியர் ஆகி அதை வந்து சொதப்படுறதுக்கு வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்னாலுமே நம்ம ஹீரோ வந்து ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உயிரோடு இருந்தாலோ அதாவது செத்து போனாலோ இல்லை இன்ஜூர் ஆனாலோ உங்களுக்கு வந்து கவலை இல்லை அதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை அதை நான் வந்து சொல்ல வரலப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கேயோ போகுது, இவங்களோட கான்வர்சேஷனை எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இப்போ திருப்பி நம்மளோட சீரியா வந்து காட்டுறாங்க. சீரியா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பாருடா அந்த கோழை தானே இது, சின்ன வயசுலேயே அம்மா இல்லாமல் வாழ்ந்த பொண்ணு தானே இதுன்ற சொல்லிட்டு பேசும்போது அவ்வளோதான் நம்மளோட சீரியாவுக்கு பயங்கரமான கோவம் வந்து வந்துடுது. ஸோ பயங்கர கோவம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பட் டக்குன்னு வந்து திரும்பிடுறாங்க, அதாவது அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ யார் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சீரியா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் டக்குன்னு வந்து அவங்கள தள்ளி விட்டு லைக் ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. லைக் ஆல்ரெடி தெரியும் இல்லையா அந்த ரேகிங் புல்லிங்லாம் எந்த அளவுக்கு மோசம்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து இப்போது நடந்து போயிட்டுருக்கான். ஸோ எப்பா நான் எப்படியோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை வந்து தாண்டி நான் எப்படியோ வெளில வந்து சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பப்ளிக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
ஏன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கேஃபேட்டேரியா விட்டே வந்து போயிட்டா. ஸோ அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு பேசும்போது தான் இவங்க வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தெரியல. இப்போ தான் வந்து அந்த அயன் பர்சியஸ் தான் வந்து எல்லாத்தையுமே காரணம், அவன் தான் கூட இருந்து வந்து கெடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே போனோடனே அவ்வளோதான், அவன் வந்து தெரிச்சே ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து என்ன நடக்குதுன்னே வந்து பையனா தெரியல. அந்த இடத்துல லெட்டோவுமே வந்து பையனா வந்துடுறான். ஸோ வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தெரியுது இந்த மாதிரி பயங்கரமாக வந்து அவளை புல்லிங் பண்ணுறாங்க, ரேக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஃபாரஸ்ட்டில் மேஜிக்கல் பீஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட் அயன் பர்சியஸ் தான் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த இடத்துல நிறைய பீஸ்ட் வந்து கொண்டிருக்கான். பட் இந்த பொண்ணு, அதாவது நம்மளோட சீரியா வந்து அந்த இடத்துல பயந்து ஓடி வந்துட்டான்றமா சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. எப்பா இதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் வந்து போட்டால் என்ன, இதெல்லாம் கரெக்டே இல்லை, அவளை வந்து ரொம்ப இதுவாக பேசுகிற மாதிரி இருக்குன்றமா சொல்லிட்டு கேட்கும்போது லெட்டோ வந்து எதுவும் பண்ண முடியாது, அவங்க பண்ணுறதான்றமா சொல்லிட்டு நம்மளோட லெட்டோவுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். யார் தான் இதெல்லாம் வந்து எழுதுறா, யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் யார் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதை பற்றி நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டோ வந்து சொல்கிறான். ஸோ சீரியாவுக்கு எது நல்லதோ அதை தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ சீரியாவை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை நிறுத்தியே ஆகணும். ஸோ அவனுங்களை வந்து நான் ஆல்ரெடி வந்து திட்டேன். ஸோ அதனால் அவனுக்கு வந்து அந்த இடத்துல திருப்பி வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்களாம் எந்த இயரில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டோ கேட்கும்போது மேபி 2nd இயரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து மேபி இந்த டீன் இருக்கான் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா அந்த எல்லோ ஹேர், ஸோ அவளாம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd இயர் குரூப்பை சேர்ந்தவன். ஸோ அதனால் அவனுங்களும் 2nd இயர் 7th ஏதோ இது பிளான் பண்ணுறாங்கன்றது இவங்க 2 பேருக்குமே வந்து புரியுது. ஆக்சுவலாக சீரியாவோட ரேங்கிங் வந்து ரொம்ப மோசம், நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து டீம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கானோடனே டீமும் அவனோட டீமையும் மொத்தமாக வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிடுறான். ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் சீரியா மேலேயே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர வெறியோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கு முன்னாடி சீரியா கிட்ட வந்து போகிறான். சீரியா நீ ஓகேவா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையன்றமா சொல்லி கேட்கும்போது சீரியாவோட தலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. என்னாச்சு உன்னோட தலையில் என்னாச்சுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் சாப்பாடு டைம் வந்து கேஃபேட்டேரியாவுக்கு வந்து போயிருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பசங்க வந்து திருப்பியும் இவளை பற்றி தப்பாக பேச, இவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அம்மாவை பற்றி தப்பாக பேசினோடனே ஸ்ட்ரைட்டாக அவனுக்கிட்ட வந்து போக அந்த இடத்துல வந்து கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அவளை வந்து விழ வச்சு அந்த இடத்துல சாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட தலையில் ஊற்றி ரொம்பவே மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பண்ணுவானுங்க. ஈவன் இதை படிக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே மோசமாக இது பண்ணும்போது நம்மளோட ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்து வருது. அவனுங்களை வந்து எதனா பண்ணியே ஆகணுன்றமா சொல்லிட்டு பயங்கர வெறியோட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போயிடுறா. ஸோ நீ வேணா, அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியா வந்து அவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வந்து மன்னிப்பு கேட்டானுங்கன்றமா சொல்லிட்டு சொல்கிறா. பட் அவள் வந்து காமாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பயங்கர வெறுப்பாயிட்டு நீ வேணால் வந்து சைலண்ட்டாக இருக்கலாம், நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன், நான் வந்து அவனுங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு, நான் வந்து அவனை கண்டிப்பாக வந்து விட மாட்டேன்றமா சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். ஏன்னா அந்த இடத்துல அவன் வந்து எமோஷனலாகி அழுவ ஆரம்பிச்சிடா. ஸோ அதனால் நம்ம ஹீரோனால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக வந்து போக மாட்டேன், நான் வந்து யாருன்னா அவனுங்களை வந்து காட்டுறேன்னு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீன் இருக்க இடத்துக்கே வந்து போயிடுறான். அவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க. அவளை வந்து பயங்கரமாக வந்து ஷவர் மூலிமா குளிக்க வச்சிட்டேன், சாஸ் ஊசிட்டேன், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு வந்து கத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வந்துடுறான். அயன் பர்சியஸ் இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து சீரியாவோட ப்ரைவேட் லைஃப் பற்றி நீ எங்கேருந்து கேள்விப்பட்டீங்க நீங்களான்றமா சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவனுக்கு வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே குத்து. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பையனா இதுக்கு மேலே பேச்சலாம் இல்லை வீச்சு தான் சொல்லிட்டு செம்ம ஃபைட் வந்து பையனா நம்ம ஹீரோ வந்து காட்டுறான். எனக்கு வந்து மனசே வந்து பையனா ஆறிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் டே ரினோலாஸ் ஃபேமிலி மேலே கை வச்சிட்டியா, உன்னை யார் நான் வந்து காட்டுறேன் பாரு, உன்னோட ஃபேமிலியை எல்லாம் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கத்துறானுங்க. ஆனால் ஒரு பிரோஜனமும் இல்லை, பையன் இருக்க வெறிக்க அவனுக்கு எல்லாரையும் பையனா லிட்டராக சொருவிடுறான். ஸோ அவனுங்கெல்லாம் வந்து இன்னும் பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பையனா முழிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ எல்லாரையும் பையனா சொல்லிட்டே வச்சிடறான். அந்த இடத்துல எனக்கு வந்து மனசே ஆறி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கே வந்து வெறி இருந்துச்சு. அந்த இடத்துல ஹீரோ வந்து எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக டீன் மட்டும் தான் இருக்கான். ஸோ டீன் நீ மட்டும் தான் இப்போ ஃபைனலுன்றமா சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டீன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போகிறான். ஸோ டீனுமே வந்துட்டு இதுக்காக தான் வெயிட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல, இவன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டீன் மட்டும் தான் இருக்கான். ஸோ அதனால் அவன் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ வந்து போகிறான்.
இப்போ டீன் கிட்ட போனோடனே டீன் வந்து எப்படி தான் நீ வந்து உன்னோட ஸ்கில்ஸ்லாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியோ எனக்கு வந்து தெரியல, யுரேனாக்குள்ளலாம் வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிற போல, அதாவது சீரியா கூட பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிற போலன்றமா சொல்லி கேட்கும்போது என்ன நீ வந்து எங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருந்தேன்றமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா என்னோட அட்டென்ஷனை வந்து நீ பயங்கரமாக வந்து கிராப் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ அதுவும் இல்லாமல் சீரியாவை எதிர்த்து 2 வாட்டி வந்து ஜெயிச்சிட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் எனக்கு வந்து தெரியும், பட் உன்னோட ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் உன்னோட மேஜிக் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோக்குமே அது வந்து தெரியும், ஏன்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்ஸ் வந்து ரீட் பண்ணவும் ரியாக்ட் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா முடியும், பட் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபைட் பண்ண முடியாது, அவனோட மேஜிக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல லைக் கம்பேரட்டிவாக நம்மளோட டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கான் நம்மளோட ஹீரோவோட. பரவாயில்லப்பா நீ ரொம்ப டஃப்பாக தான் இருக்க, பட் உன்னால் வந்து என்ன பண்ணாலும் இந்த உலகத்துலேயோ எங்கே ஓடினாலும் உன்னால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நீ என்ன வேணால் பேசி கொஞ்ச நேரத்தில் வாய் அடக்கிறோம் பாருன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துருக்கும்போது ஓகே நீ வந்து ட்ரை பண்ணு, நீ வந்து என்னை தோக்கடிச்சிட்டானா நான் வந்து ஒத்துக்கிறேன், இது வந்து ஒரு ஃபேர் ஃபைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இவனுக்கு 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுறானுங்க. கம்பேரேட்டிவாக நான் சொன்ன மாதிரி டீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைட் பண்ண முடியுது. நம்ம ஹீரோனால் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறான், அவனோட ஸ்பீடுக்கு வந்து இவனால் வந்து இது பண்ண முடியல. பட் இந்த இடத்துல இவன் வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து கொடுத்துருப்பான், பட் நம்ம ஹீரோ வந்து இதை டாச் பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து எப்படி நீ பண்ண, ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியல் அவேர்னஸ் வந்து உனக்கு எப்படி கிடச்சிச்சுன்றமா சொல்லிட்டு டீன் வந்து கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றமா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இந்த இடத்துல கிரவுண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறான். ஸோ இந்த டெக்னிக்கில் இது இப்படி தான் பண்ணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த டீன் வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து டாச் பண்ணிடுறான். டேய் நீ தான் வந்து தோத்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருந்தேன், இப்போ நான் எந்திரிச்சு நிற்கிறேன்றமா சொல்லி பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ வந்து உள்ளே வரான். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீன் வந்து ஒரு ப்ளோ வந்து கொடுத்துட்றான். அப்படியே வந்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான அடி திருப்பி வந்து பட்டுருது. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு விழுந்துடுறான். பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனோட கழுத்தை புதிச்சு ஆக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறான் கையில். ஸோ டீனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. அவ்வளோதான் அந்த இடத்துல டீனை வச்சு பொல காட்டு காமிச்சிடுறான். ஸோ அவனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஸோ உன்னால் வந்து இந்த இடத்துல வந்து தப்பிக்கவே முடியாது, உன்னை வந்து எப்படி அடிக்கிறேன்னு பாருன்ற சொல்லிட்டு பயங்கரமான அடி அடித்து அவனை வந்து அந்த இடத்துல படுக்க வச்சுறான். கான்சியஸே இல்லாமல் வந்து டீன் வந்து படுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் மட்டும் டே எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மேலே வந்து கை வச்சிருப்ப, ரெய்னல்லா ஃபேமிலி மேலே கை வச்சிருக்குல்ல, நான் வந்து லூப்பின் இந்த 3rd son ஆஃப் த எம்பையர் கவுண்ட் ரெய்னல்லா, ஸோ நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து எதனா வந்து பண்ணுன்றமா சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது டேய் உன்னை அவ்வளோதான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் எங்கேருந்து வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அவளோட ப்ரைவேட் லைஃப் பற்றி அப்படின்னு கேட்கும்போது க்ரீன் கலரில் ஒரு முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவள் தான் வந்து சீரியாவோட அம்மாவை பற்றி சொன்னா, அவகிட்ட தான் எங்களுக்கு வந்து தெரியும், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஓகே இந்த வாட்டி உங்களை நான் வந்து உயிரோட விடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம்ன்ற ஒரு விஷயமா வந்து இருக்காது, ஸோ அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க, சீரியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு போகிறான். டீனுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதில் வந்து இருக்கான், அதாவது ஒன்றுமே பண்ண முடியாமல் அன்கான்சியஸ்னஸில் இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து யாராக இருந்தாலும் சரி, சீரியாவை வந்து எதிர்த்து யார் வந்தாலும் சரி, சீரியாவுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்த வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன், நான் அவங்க எல்லாரும் பிடிச்சா அவங்க எல்லாரையும் நொறுக்க போகிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சீரியாவுக்காக ரொம்பவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். சீரியாக்காக என்ன வேணால் பண்ணுன்றன்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர வெறியோடு இருக்கான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே வேணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட சீரியா வந்து காட்டுறாங்க. சீனியர் எங்கே போனார், அவர் இங்கேயுமே இல்லை, எங்கே தான் போனார்னு தெரியல, அவர் வந்து எனக்காக வந்து சண்டை போகிறேன்னு நேற்று வந்து சொன்னார், ஸோ அவருக்கு வந்து எதுவும் ஆகாமல் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 பொண்ணுங்க வந்து அவங்க நம்மளோட சீரியாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை வந்து ஏன் அப்படி பார்க்குற, ஸோ நீ வந்து எதனா பிரச்சனைனா போய் அழுவுறது கூட உனக்கு அந்த அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர மோசமாக திருப்பி இவளுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மளோட சீரியா வந்து ஸ்வாட் ஏடுக்கு வந்து போயிடுவாங்க. என்ன இவன் வந்து பயப்படுறாளா, என்ன இவளுக்கு வந்து கோவதா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக வந்து திருப்பி ரேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி நம்மளோட டீன் வந்துட்டு போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னாச்சு, யார் நீ என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இப்போ நிறுத்தலைன்னா எனக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கு ஆயிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான். லிட்டரலாக எனக்கு சிரிப்பே வந்து தாங்க முடியல, செம்ம அடி மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இதுவாயிருக்கா. ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறத வந்து கேளுங்க, அந்த அயன் பர்சஸ் வந்தானா எனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு வந்து நடக்கும், ஸோ அதனால் உங்களுக்கு புரியல, ஸோ எல்லாம் வந்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்மளோட சீரியா கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. என்னை வந்து மன்னிச்சிருக்கேன், நான் கண்டிப்பாக
வந்து இதே மாதிரி நான் இன்னொரு வாட்டி வந்து பண்ண மாட்டேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ நீ வந்து ஸ்டார்டிங்லேயே அதை வந்து நிறுத்திக்கலாம், ஏன் பண்ணன்னு தெரியலன்றமா சொல்லிட்டு சீரியா வந்து சொல்லும் போது, உனக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து இருக்கான், அவனால தான் எல்லாமே, ஸோ அவனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி ஆள் பிடிக்கிறதுமே ஒரு ஸ்கில் தான், அதாவது அலைஸாக ஆட் பண்ணுறதுமே ஒரு ஸ்கில் தான். ஸோ அதனால் அது உன்னோட பவர் தான். ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் வந்து மறந்துடு, என்னை வந்து மன்னிச்சிரு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்டதையும் வந்து அயன் கிட்ட சொல்லிடுன்றமா சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட சீரியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னலையா கோல்டுன்றதுனால என்னால் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாக வந்து மற்ற வீடியோஸில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பொண்ணுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சீரியாவுமே ஓகே, நான் எல்லா விஷயத்தையுமே வந்து அவர்கிட்டே வந்து விட்டுட்டுருக்கேன், இதே மாதிரி நான் வந்து விட முடியாது, நெக்ஸ்ட் டைம் நான் எதுவாக இருந்தாலும் நானே வந்து எதனா பண்ணணுன்றமா சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து சயின்டிஸ்ட் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, எத்தனை வாட்டி தான்ப்பா உனக்கு இன்ஜுரி வந்து இது பண்ணுவேன், ஸோ கிட்டத்தட்ட நேற்று போய் 8 பேர் வந்து அடிச்சிருக்க, அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து உனக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருக்கும் அந்த ரெனலாஸ் கிங்டம்லேருந்து, பட் நான் வந்து எப்படியோ பேசி வந்து தடுத்துட்டேன், உன் பக்கம் வந்து நியாயம் இருக்கிறதுனால நான் வந்து பேசி அந்த விஷயத்தை வந்து முடிச்சிட்டேன்னுவா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ பண்ணதுபடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஹீரோட ஃபேமிலி மேலே வந்து ப்ரெஷர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்தளவுக்கு யோசிக்காமல் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை தன்னைத்தானே வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து கவலைப்படாதப்பா, உன் பக்கம் வந்து நல்லது இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து நல்லவங்க சைடு தான் வந்து எப்பயுமே வந்து கடவுளோட இதுவுமே இருக்குன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃபேவர் வந்து பண்ணணுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன ஃபேவருன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுக்குள்ளே வந்து மறந்துட்டியா, ஸோ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத எமானுவேல்ன்றமா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகும்போது, ஐயோ திருப்பி இந்த ஈவல் ஸ்பிரிட் தான் வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செராஃபிக்கான பீயிங்காமா. ஸோ அவங்க வந்து அகாடமிக்கு வெளில வந்து யாராலுமே மீட் பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். திருப்பி பார்த்தா அந்த இடத்துல செலைனை வந்து வந்துடுறாங்க. செலைன் வந்துட்டு, நீ உண்மையாகவே போய் டீனையும் அவனோட கேங்கையும் வந்து பிறந்தியான்றமா சொல்லி கேட்டு, உனக்கு வந்து ஒன்றும் இல்லைல்ல, உன்னோட இன்ஜுரிஸ் வந்து ஓகேவா, ஏன் வந்து அந்த பொண்ணுக்காக நீ அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுற, ஸோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து கவலைப்படாத, அந்த இடத்துல நீ இருந்திருந்தாலும் உனக்காகவே நான் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பேன்றவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் வந்து ப்ராமிஸ் பண்ணலையா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நீ வந்து எப்பயுமே மறக்காதன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரியே வந்து அதெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அருமையாக இந்த விஷயத்தை மட்டும் கற்று வச்சுட்ருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பசங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, அதாவது அந்த ஆளுங்க இருக்காங்களா அந்த டீன் அந்த கேங்கு, ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த இடத்துல கண்டிப்பாக செகண்ட் இயரில் யாரும் இருக்க முடியாது, கண்டிப்பாக அது வந்து 4th இயரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க யாருன்னு தேடி நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க முடிப்புன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு ரெடி ஆகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் நோபலாக இருந்தாலும் சரி, ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லூப்பின் இருக்கா இல்லையா வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் ஹேர்டு ஒரு பொண்ணு தான் வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அது யாருன்னு நான் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் வந்து நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ரெடி ஆகிறோம். ஸோ ஃபைனலாக அந்த பேட்டில் நடந்ததுனால நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துட்டு, எப்பா யாருமே இல்லையே அந்த இடத்துல, இந்தளவுக்கு தனிமையில் என்னை விடுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல எம்மாவோட அப்பா வந்து வராரு. ஸோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யங் மாஸ்டர் நம்ம சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபார்மலாக வந்து பேசும்போது நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஃபார்மலாக இருக்கணும்லாம் வந்து அவசியம் இல்லை, ஸோ அவள் வந்து எப்படி இருக்கான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவளோட உயிர் வந்து எங்கேயோ ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க, அவளை வந்து அந்தளவுக்கு காப்பாற்ற முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான அப்பாவாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு அதிசயம் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு பேசி அவங்க வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்ப அவனுக்குள்ளே அந்த கில்ட்டினஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவனால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் எம்மா வந்து காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ லெட்டோவுக்கு வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து சீக்கிரமாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்ம ஹீரோக்கு. இப்போ பார்த்தா நம்மளோட சீரியா வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்க அந்த ஸ்வாட் ஆராவுமே வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவளை எதிர்த்து நான் எப்படி தான் ஜெயிச்சான்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்தோடனே, நீங்கள் இல்லாமல் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்ட சீனியரியான், ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க ஓகேன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் எப்பயும் போல தான் இருக்கேன், நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னோட ஃபேமிலியோட ஹிடன் ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் அது, ஸோ அதுக்கு பேர் தான் கோல்டன் லயன் ஸ்பாட், இந்த ஃபேமிலியோட ஒரு சீக்ரெட் டெக்னிக் இது,
ஸோ இதை வந்து யாருனாலையும் கற்றுக்க முடியாது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓகே நீ வந்து எனக்கு இந்த டெக்னிக் வந்து காட்டுறியான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில் வச்சுருந்தாலும் உங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிடுறா. ஸோ நான் சொன்னாலே அவளுக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்கில் வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஐயோ நான் வந்து அப்படி மீன் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே இவ வந்து ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு ஓகேவா இருக்கா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுக்கு வந்து தெரியுது, அதாவது நம்மளோட சீரியாவுக்கு வந்து தெரியுது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மணிப்பு வந்து கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோமே ஓகே அவளுக்கு வந்து புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ இப்போ வந்து திருப்பியும் என்னால் தான் வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லும் போது இல்லை நீ வந்து இந்த மாதிரிலாம் நினைக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் நீ அந்த அளவுக்கு வந்து இது வந்து பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ அவளோட ஸ்வாடாரா வந்து பற்றி கேட்கும் போது ஆமாம் அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். பட் இந்த ஸ்வாடாரா இருக்கு இல்லையா இது வந்து சேஞ்ச் ஆகணும்னா எதனா டீப்பான விஷயம் வந்து நடந்திருக்கும். அப்படி என்ன வந்து நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இவ்வளோ சுற்றி இருக்க ஆரா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே நல்லதுதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஏன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ்ஸு அண்ட் தென் ஸ்டேபிள்னஸ் இருக்கு இல்லையா அதை தான் வந்து அவங்களோட ஆரா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போதைக்கு இவளோட ஆரா பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த அம்மா பற்றின விஷயங்கள்லாம் போதில்லை, இதை பற்றி எனக்கு வந்து எதனா சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது நான் எனக்கு வந்து 6 வயசு இருக்கும்போது என்னோடய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா யூரினா ஃபேமிலி விட்டே வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. ரீசன் என்ன, அதாவது இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவனோட அப்பா வந்து நைட்ஸ்லாம் கூப்பிட்டு இவளை இங்கேருந்து எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இவங்களோட கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காணாமல் போய் வச்சுருப்பாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா அவங்க வந்து இல்லாமலே பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த பொண்ணோட எல்டர் சிஸ்டர் அதாவது இந்த டெல்ஃபைன் இருக்கா இல்லையா, ஸோ வந்து இதே தான் சொல்லியிருப்பா. ஸோ நீ வந்து ப்ரூவ் பண்ணலனா உன்னை வந்து நீ ப்ரூவ் பண்ணலனா உனக்கும் இதே மாதிரி தான் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதனாலே நான் அன்னையிலேருந்து எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து எப்பயுமே வந்து கண்டிப்பாக வந்து எந்த இடத்துலையும் தோக்கக்கூடாது, என்னோடய ஃபேமிலிக்கு முன்னாடி என்னோடய பவர் வந்து ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன நானே வந்து எனக்கே வந்து ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்னால் வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் சீனியர். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து என் கூட இருக்கீங்கன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து உன்னோட சிஸ்டரை வந்து இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாலாமே அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவளோட அம்மா பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணியுமே அவள் வந்து வரானா நம்ம என்ன பண்ணுறது, அவளை வந்து இந்த வாட்டி தரமட்டமாக்கிற வேண்டியதான்ற மாதிரி சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அம்மா பற்றின ரூமர்ஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது டெல்ஃபைன் தான். ஸோ டெல்ஃபைன் தான் இந்த மாதிரி வேலைகள் கேவலமான வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரேம் மாற்றுறாங்க. நம்ம ஹீரோவும் சீரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா சீனியர் நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவோமான்ற மாதிரி சொல்லிட்டு சீரியா வந்து ஆசைப்பட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் அவன் கூட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த இடத்துல சரின்னு வந்துட்டு டே உன்னோட மார்னிங் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூட சீரியா இருக்கிறத பார்த்துட்டு நீ வந்து இந்த இடத்துல சாப்பாடு எதனா சாப்பிட போறியா, இங்கேருந்து வா போலான்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல அவனால், ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ அதுவும் இல்லாமல் செலைன் வந்துட்டு என்னோட அயன் கிட்ட வந்து உனக்கு என்ன தான் வேணும் எப்படின்னான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நான் வந்து விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான சண்டை வந்து வருது. என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல, தொண்டையே வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டையே வந்துடுது. இந்த வாட்டி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஈவன் ஸ்பாட் ஃபைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடும். இந்த இடத்துல இருந்து அயன் வந்து இல்லை நான் இங்கேருந்து வந்து கிளம்புறேன், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருக்கீங்க, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்ற சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இப்போ லெட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி அந்த 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு. 2 பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் வந்து உனக்காக அடிச்சுக்கிறாங்களா, சந்தோஷப்படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ வந்து இப்படியே பேசிட்டு இருந்தாலும் அவன் மூஞ்சி மேலே அவனுக்கு குத்துவன்றவா சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி போகுது, அந்த க்ரீன் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாரையும் வந்து அவளை தேடி தான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணு, சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃப்யூச்சர்லேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு லெட்டோ கேட்கும்போது அப்போ நான் அவனை காட்டுறேங்க பாருன்றமா சொல்லிட்டு அவன் எடுத்து காட்டுறான். அப்படியே அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்மளோட லெட்டோ கண்ணுக்கு நம்ம ஹீரோவோட லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. அப்போ வந்து என்ன புரியுதுன்னா அவனுக்கு இந்த லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும்
யாரோட கண்ணுக்கும் தெரியாது. மெயினாக அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி அவன் யார்கிட்டனா சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னால் வந்து மற்றவங்களுக்கு இந்த லெட்டரில் இருக்க கண்டென்ட்ஸே வந்து சொல்ல முடியாதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ டைம் டிஸ்டார்ஷன் நடக்குதுன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஏதோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு பெரிய விபத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய கான்வர்சேஷனே வந்து போயிட்டுருக்கு. மேபி இந்த இடத்துல டைம் வந்து எதனா பண்ண நினைக்குதா இல்லை என்ன நடக்குதுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக புரிய வரல. ஸோ அதுவும் இல்லாமல் மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் தோக்கடிச்சிருப்பா, எப்படி வந்து தோற்றுருக்கும் ஃப்யூச்சர்லேருந்து அவங்க பேசும்போது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எழுதுறாங்கன்னா அந்த மேஜிக்கல் பீஸ்ட் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசென்ட் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனே வந்து இதாக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒன்று தான் சொல்லுவான், ஈவன் ஒரே ஒரு தப்பான மூவ் அவன் பண்ணாலுமே மொத்த உலகமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட கணிப்பு ப்ரெடிக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான். சரி ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டே வெளில வரும்போது இங்கே நில்றான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட லிட்டில் பிரதர் வந்து நீ அடிச்சிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஹீரோ எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4th இயரில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது நம்ம ஹீரோக்கே சீனியர் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அந்த அதான் ரினலா ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியாது, உன்னோட மொத்த ஃபேமிலி க்ரெஷ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவனோட அக்கா தான் இவங்க. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் எல்சி ரினெல்லா. ஸோ இவங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குள்ள இதாக இப்போ வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை, எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நடுவில் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து இந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டெல்ஃபைன் உள்ளே வந்து வராங்க. ஸோ நீங்கள் ஏன் வந்து இந்த பிரச்சனையை இங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது திருப்பியும் டெல்ஃபைனுக்கும் இந்த இவங்க இருக்காங்களே எல்சி, ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து எப்பா சரி நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படின்னா தப்பிச்சிருவோன்றப்பா சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான். பட் அங்கேருந்து எவ்வளோ தைரியம் தான் இங்கேருந்து தப்பிக்க பார்ப்பன்றப்பா சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடித்து கீழே தள்ளிருப்பான். ஸோ என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஏதோ சொல்லியிருப்பான் போல, அதாவது நம்ம ஹீரோவை பற்றி எதுவும் சொல்லாமல் சீரியாவை பற்றி ஏதோ தப்பாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் சீரியாவை பற்றி பேசியிருப்பேன், ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி வந்து பே பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இதுக்கான ப்ரைஸ்ன்றப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஆக்சுவலாக எல்சிக்குமே வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. அவன் பண்ண தப்பு தான், அதாவது அப்படி சொன்னா இல்லையா அந்த இடத்துல இவளை பற்றி சீரியாவை பற்றி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கூட எதனா சொல்லிடுவாங்க, சீரியாவை பற்றி எதுவும் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வெறியாயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சீனியர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழக ஆரம்பிச்சிடுறான். அந்த இடத்துல அவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. அப்போது எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த இடத்துல நான் தான் எதனா பண்ணணுன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் யூசர். ஸோ அதனால அவங்க தூரத்துலேருந்து அவங்களோட ஸ்பெல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே இந்த ஃபைட்டை வந்து நம்ம ஃபேராக வந்து முடிப்போம், நான் வந்து இந்த இடத்துல இருக்க அந்த சின்ன பூச்சிங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ஸோ இப்போது நீங்கள் தான் இருக்கீங்கன்றமா சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறதுக்குள்ளே வந்தோடனே உனக்கு என்ன மூளையில் கெட்டு போயிடுச்சா, என்னை வந்து உண்மையாகவே தோக்கடிக்கலான்னு நீ நினைக்கிறியான்ற சொல்லிட்டு எல்சி வந்து கேட்குறாங்க. ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மேஜிக் யூசர் இவங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ட்ரை பண்ணாத வரைக்கும் எனக்கு என்ன விஷயமே தெரியாதுன்னுமா சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு வரான். ஸோ ஈவன் எல்சினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பவே முடியல. பட் இவன் வந்து என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அவங்க அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டிங்க் யூஸ் பண்ணி வந்து பயங்கரமாக வந்து டாச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நீ வந்து இருக்க லெவலுக்கு என்னோட ஷீல்டெல்லாம் வந்து உன்னால் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியா நான் வேணா ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கட்டுமா, உங்களோட ஷீல்டு வந்து எவ்வளோ நேரத்துக்கு இங்கேருந்து தப்பிக்குதுன்னு பார்ப்போன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷீல்டை வந்து போட்டு அடின்னு அடிக்கிறான். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வந்து அதோட டியூரபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஷீல்டை போட்டு பழக ஆரம்பிக்கிறான். ஸோ பட் இவங்க வந்து என்னோட ஷீல்டெல்லாம் வந்து உடைக்க முடியாது, உனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒன்ன மாதிரி இருக்க ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட்னால வந்து என்னோட ஷீல்டெல்லாம் வந்து தோக்கடிக்க முடியாது,
முடியாது, அதுவும் என்ன வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஓகே உங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து இருக்கீங்க, அப்போ உங்களோட இந்த பேசிகிட்டே இருக்க இந்த வாயை வந்து மூட வைக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னா உடையதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து செம்மடி அடிக்கிறான். லிட்டரலாக இந்த அகாடமிலே இருக்க பெஸ்ட்டு மேஜிக் யூசர் அவங்களோட ஷீல்டே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்றான் அந்த ஹீரோ. ஸோ அவங்க இருக்க யாராலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, உள்ளே இருக்க எல்சிக்கு அவங்க உயிரே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்பெல்லு வந்து அவன் உடச்சான், இந்த ஷீல்டை வந்து எப்படி உடச்சானே அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்ட்டு எதிர்பார்ப்பாங்க, பட் ஒன்றுமே பண்ண முடியாது, அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என்னை வந்து விட்டுரு, என்னை வந்து யாரா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இப்போ உன்னோட வாழ்க்கைக்கு நீ பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஸோ உன்னை வந்து இந்த அளவுக்கு டெத் அளவுக்கு நான் இழுத்துட்டு போகணும்னு நான் வந்து எதிர்பார்க்கல, பட் நீ வந்து என்னையும் சீரியாவை பற்றி தப்பாக இந்த மாதிரிலாம் பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து உண்மையாகவே என்னை வந்து கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுவும் போது அப்போ நீ வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, சரி ஓகே உனக்கு வந்து நான் லாஸ்ட்டு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறேன், ஸோ இந்த வாட்டி நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிடுறேன், ஸோ நெக்ஸ்ட் டைம்ன்ற ஒரு விஷயமா இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துலேருந்து விட்டு போகிறான். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட ஹீரோட ஆக்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாகவே அந்த வைட்டாக இருக்கும். அந்த ஆக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் மாதிரி நம்ம ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பான். ஈவன் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த ஃபியூ பேனல்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்மளோட யூர்டினா வராங்க, அதாவது டெல்ஃபைன் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஃப்ரேம் வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து லெட்டோ கூட இருக்கான். என்னடா சொல்கிற, உன்னை போய் ஆக்ஸ் வெல்டிங் மர்டர்னு சொல்கிறாங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்லும் போது உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஒரு அடியை போட்டால் தான் வாலிக்கு அவன் போலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெறுப்பில் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ வந்து டெல்ஃபைன் வந்து வந்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போது சரி அவன் வந்து பேசணும்னு சொன்னா இல்லையா, அப்போ நீ பேசி பாருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து யார் வந்து இந்த சீரியாவை எதிர்த்து சண்டை இது பண்ணாங்க இல்லையா, இது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்கும் போது இந்தா பாண்டமா சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறான். ஸோ அதில் அதை பண்ணவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டல. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி நம்மளோட ஹீரோவை டெல்ஃபைனை வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து ஓகே என்னோட ஆன்சரில் தான் மொத்த விஷயமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸோ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறேன்மா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம சீரியா வந்து காட்டுறாங்க. சீரியா வந்து லெட்டரில் பார்த்துட்ருக்காங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எல்ஜியை வந்து போட்டு பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது இவங்களை யாரெல்லாம் வந்து புல்லிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அப்போது நம்ம ஹீரோவுமே வந்து பையனா உள்ள வந்துட்டு ஏமா நீ ரொம்ப சோகமாக இருக்கான்னு கேட்கும் போது இல்லை இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நான் வந்து மன்னிச்சிருங்க, ஸோ என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திருப்பியும் பேசும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் என்கிட்ட வந்து நீ ஃப்ரீயாக இரு, என்கிட்ட பேசுறதுக்கும் சரி ஷேர் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக வந்துரு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பையனா சொல்கிறான். அப்போ வந்து நான் அவங்கள கட்டி பிடிக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து பையனா அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எம்மா இங்கே என்ன தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு சீரியா என்னை விடுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பையனா பண்ணிடுறான். ஸோ அப்போ வந்து என்னோடய அம்மானால தான் இதெல்லாம், ஸோ எனக்கு எப்போல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து நான் கட்டி பிடிப்பேன், ஸோ அதனால அவங்களுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்கும் போது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ வந்து அந்த சேஃபியா ஃப்ளவர் வந்து பையனா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது ஆமாம் இது வந்து நார்த்தில் ரொம்பவுமே வளரும், எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, சேஃபியா ஃப்ளவர் தானே அந்த இடத்துலேருந்து லெட்டரில் போட்டிருக்கும் இல்லையா அந்த பேர், ஸோ அதனால் ஒருவேளை இவளுக்கும் எதனா விஷயம் இருக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ தான் மைண்டில் வந்து ஓடுது. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனாலே அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் அந்த மாதிரி ஃப்ளவர் பேர் வந்து வச்சுருப்பா இல்லையா, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ அதுவும் இல்லாமல் இவள் வந்து இவளோட பேரை வந்து மறைக்கணும்னு எதிர்பார்க்குறாளா, இல்லை இந்த இடத்துல என்ன தான் நடக்குது, ஒருவேளை சீரியா தான் சேஃப் ஆவான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதுவே வந்து போயிட்டுருக்கோம். அப்போது சப்போஸ் இவ தான் வந்து சேஃபியாவாக இருந்தால் அப்போ நான் இவ்வளோ தான் வந்து ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறான். சரி இப்போ வந்து அவனுக்கு ஒரு டவுட் பையனாக வந்துடுது, சீரியா தான் சேஃபியாவாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க தான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து லெட்டர்லாம் எழுதி அனுப்புகிறாங்களோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் இவ்வளோ தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இல்லை இந்த மாதிரிலாம் நான் வந்து நினைக்கக்கூடாது, அவள் வந்து ஒரு ஜூனியர் மட்டும்தான், ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண விடக்கூடாது, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹீரோ வந்து ஒன்று கேட்குறான். ஸோ கொஞ்சம் பர்சனலாக இருக்கும், பட் ஆனால் சீனியர் டெல்ஃபைன் தான் அடுத்த சக்ஸஸர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு இருக்குது. பட் நீ வந்து அடுத்த சக்ஸஸர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது, நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் எதனா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே, நீயுமே யூரினா ஃபேமிலியோட ஒரு டாட்டர் தான், அப்போ நீ வந்து ஒரு ஃபைட்டை வந்து எடுத்து நீ வந்து பிரேக் பண்ண நான் என்ன ஆகுன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நான் வந்து எப்பயுமே வந்து எங்கள் அக்கா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு லைக் குவைட்டாக இருப்பேன், அதாவது அவங்க என்ன சொன்னாலுமே சரின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் என்னோடய சிஸ்டர் வந்து என்னை எப்பயுமே வார்ன் பண்ணிட்டே இருப்பா, அதாவது நான் வந்து ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வந்து என்னை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே நான் வந்து அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக எந்த இதுவும் இல்லைன்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ஜஸ்ட் உன்னோட அக்காவை பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சி அவ்வளோதான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போது இவங்களை தேடி, அதாவது இப்போ நைட் வந்து ஆயிடுது, நம்மளோட டெல்ஃபைனை தேடி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே போனோடனே டெல்ஃபைன் வந்து ஒரு மாதிரி வரையும் ட்ரெஸ் போட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து ஏன் ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு ஒரு மேன் வந்து மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது இது வந்து எதுவும் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இல்லை, நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ ஏன் நீ வந்து அப்படி நினைக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து அழகான விஷயங்களை பார்த்தா அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு இது இருக்குமா என்ன? ஸோ மோஸ்ட்டாக எல்லா மேன்ஸ்க்குமே வந்து உமன்ஸோட பாடி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களை பற்றி எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக யார் வந்து என்னை வந்து அடையணும்னு நினச்சாலும் யாருனாலும் என்னை வந்து அடைய முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதுவும் கரெக்டு தான், அவங்கள வந்து தோக்கடிக்க இந்த அகாடமியில் யாரும் இல்லை நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட எவ்ரிடே லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும்லன்றமா சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி, அதாவது இந்த ஷெடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, எப்படின்னா மயக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இவங்க வந்து மயக்கிற மாதிரியே வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டவுட் வந்துடுது. அப்போது டெல்ஃபைன் வந்து நீ வேணால் என்னோட அலையாயிரன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்டு மாதிரி டீமில் ஜாயின் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும், சீரியா வந்து பயங்கரமாக ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமாம், எனக்கு வந்து யாரோ சீரியாவோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது எனக்கு வந்து அது யாருன்னு வந்து தெரியும், அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுடுறான். அப்போ வந்து ஐயோ நீ வந்து சர்ப்ரைஸாக ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கப்பா, பட் நான் வந்து ஏன் என்னோட பிலவுடான லிட்டில் சிஸ்டருக்கு வந்து இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு வந்து அவள் எப்போயுமே உங்களை வந்து மதிப்பா, பட் இந்த வாட்டி அவங்களை எதிர்த்து நிற்க போகிறான்றதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நான் வந்து இதுக்கு பின்னாடிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து தெரியும்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடித்து சொன்னோடனே ஆமாம் எல்லாத்துக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான், பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிடுறாங்க. ஸோ டாச் பண்ணோடனே நம்ம ஹீரோ வந்து உங்களோட ஆஃபரை வந்து நான் டிக்ளைன் பண்ணுறேன், எனக்கு வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுன்றது ஒரு கஷ்டமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும், ஸோ அதனால் எனக்கு வந்து சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அலையாக மாற மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிடுறான். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிட்டான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க, அதை கழுத்தில் வச்சுட்டு நான் வந்து இந்த சீக்ரெட் வெப்பனை வச்சுருப்பேன்ட்டு நீ எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கம்முனே நின்றுட்டு இருக்கான், இவங்க வந்து எப்படி இதை வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பா எனக்கு கொஞ்சமாச்சும் ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ல, ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பேச பேச எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே வருது, உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு போல் தோணிட்டு இருக்குன்றப்பா சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வழி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு என்னை வந்து அதாவது நீ வந்து எனக்கு ஹண்டிங்டாக இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பையிட்ட யோசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இன்றைக்கி வந்து விட்டுரு, ஸோ உனக்கு வந்து டைம் இருந்தால் திருப்பி ஒரு நாள் வந்து நம்ம மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும் போதே நம்ம ஹீரோ வந்து உனக்கு விடமாட்டேன்னு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறான் சண்டை போடுறதுக்கு. பட் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியும், ஸோ அதனால அவங்க வந்து டக்குன்னு டாச் பண்ணுவாங்க, பட் அவங்களோட ஷோல்டரில் ஒரு ஸ்க்ராட்ச் வந்து விழுந்துடும். சரி ஓகே இந்த இடத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அந்த ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தட்டி விட்றாங்க. பட் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட் வந்து எடுத்துடுறான். இந்த இடத்துல அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோட பிரைமரி வெப்பனா ஆக்ஸ் தான் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க, பட் நம்ம ஹீரோட பிரைமரி வெப்பன் வந்து ஸ்வாடு. ஸோ அதனால வந்து இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலையான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்வாடு தான் வந்து என்னோட பிரைமரி வெப்பனு, ஸோ அதுவும் இல்லாமல் என்னால் வந்து உங்களை தோக்கடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்கும் போதே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து வழுக்கி மொத்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்டு வந்துடுது. அதாவது டெல்ஃபைனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போட்டு இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு கைண்டு வந்து ஒரு மாதிரி லைக் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு
இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ இது என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டக்குன்னு வந்து பையனா கீழே குனிஞ்சு பையனா எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு கீழே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வெளில வந்து இந்த வெயிட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வந்து ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. பக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து கீழே குனிஞ்சு ஏதோ நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெயிட்ரஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லை அது அந்த மாதிரி இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து சொல்ல ஐயோ இந்த ஆக்ஸ் வந்து கீழே இருக்குது, நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துடுறான். ஸோ இப்போ கொஞ்ச நாளில் திருப்பி ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பற ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி டெல்ஃபைன் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து போயிருக்கான் சண்டை போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமர்ஸ் வந்து திரும்பி போயிட்டுருக்கு. பட் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து ஆக்ஸ் எப்பயும் இந்த வெயிஸில் வச்சுனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னாச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கிட்ட கேட்கும் போது அவனுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அலறியாச்சுட்டு ஓடிடுறானுங்க. இவனை எதனா போட்டு தள்ளுற போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களோட உயிருக்காக அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. அதுக்குள்ளே எப்படி இந்த ரூமர்ஸ்லாம் பரவுதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் எப்படி தான் இந்த விஷயங்கள்லாம் வெளில வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசிக்கிட்டே வந்து போயிட்டுருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஹண்டிங் ஃபெஸ்டிவல் வரதுக்கு இன்னும் 12 நாள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சீக்கிரமாக சைன் இன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போதைக்கு அவனும் சீரியாவும் மட்டும் தான் டீமில் வந்துருக்காங்க. பட் இன்னும் 2 பேர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு மேஜ் வர இருக்கணும். நான் ஸ்ட்ரைட்டாக போய் லெட்டோ வேணா இன்வைட் பண்ணுறேன் சொல்லிட்டு லெட்டோவை கேட்டால் லெட்டோ வந்து அசிங்கமாக திட்டி அமைச்சிடறான். என்னால் வந்து உன்னோட டீம் வந்து ஜாயின் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்லி அமைச்சிடறான். ஏன்ப்பா நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். வாய்ப்பே கிடையாது, உன்னோட டீலில் என்னால் வந்து அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ நீ வேணால் வேறு யார்கிட்ட வேணால் வந்து ட்ரை பண்ணிப்பார். ஸோ நம்மளோட நிறைய பேர் வந்துருக்காங்க இந்த இடத்துல, அதாவது நம்மளோட அகாடமியில். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டுப்பார். ஸோ மெயினாக வந்து எல்ஜி ரெனேலா, அதாவது நம்மளோட சீனியர் எல்ஜி இந்த இடத்துல நம்ம ஹீரோ பிறந்திருப்பான் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டுப்பாருன்ற சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியரை போட்டு சம்மாடி அடிச்சுன்னு இருப்பாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன், என்னை வந்து எதிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறியான்றவா சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வாட்டி இவங்க தோற்றுருவாங்க இல்லையா, ஸோ அதனால் இவங்க வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் நின்றுது. ஸோ இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீங்கள் வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இவன் ஏன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டாங்கன்றமா சொல்லிட்டு அவன் வந்து எல்லாரையும் அமுச்சு விட்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ என்னென்ன கமெண்ட் கொடுக்குறானோ எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கையில் ஆக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேணால் என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ அவன் வந்து அதாவது இந்த ஆக்ஸ் எடுத்தானாலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது எல்லாத்தையும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கொலை தான் பண்ண போகிறான்னு நினச்சி கேட்கும் போது அவன் வந்து டீமை ஜாயின் பண்ணுறான்னு கேட்கணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப டஃப்பாக நடந்துக்கிட்டேன் போல். ஸோ நீங்கள் வந்து என்னோடய டீமை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து லைக் உங்களுக்கு வந்து டெல்ஃபைனை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு இல்லையா, அதாவது டெல்ஃபைனுக்கு எதிராக ரிவெஞ்ச் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால நீங்கள் வந்து என்னோட டீம் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டெல்ஃபைன் வந்து ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜி கிட்டே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக எல்ஜிக்கும் டெல்ஃபைனுக்கும் அந்த இடத்துலேயே ஒரு கிளாஸ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, அந்த நாயை வந்து நான் ஜெயிக்க விட மாட்டேன், ஸோ அதனால வந்து நான் அவனை வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகே இந்த இடத்துல இவங்களுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கான அட்வான்டேஜ் தான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இந்த இடத்துல டெல்ஃபைனை வந்து ஒரு கார்டாக யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து முடிச்சிட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க அக்செப்ட் பண்ணோடனே ஒரு பெரிய ஒரு மேட்ச் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து கிடச்சிருது. ஏன்னா சீனியர் எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்களை வந்து முன்னாடி விட்டால் நம்ம ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதாவது இவங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பிளாக் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணோடனே நம்மளோட சீரியா போய் அட்டாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஆளை வந்து நான் கண்டுபிடிக்கணும் டிஃபென்ஸ்க்காக. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள்னால் அது செலைனா தான் இருக்கும். செலைனா ரொம்பவுமே ஸ்கில்ஃபுல்லான ஆள். ஸோ அதனால் நான் அவளை போய் கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீரியா கிட்ட வந்து பையனா போய் கேட்குறான். சீரியா வந்து எதுக்காக இப்படி வந்து பண்ணுறீங்க, ஏன் வந்து என்னோட பெரிய சிஸ்டரை போய் பார்த்தீங்க நேசு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா நான் வந்து பேசுறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி கேட்குறா. ஐயோ அப்படிலாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ நீங்கள் வந்து ஏன் கூட தானே இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க. என்னன்னா அதாவது வந்து டெல்ஃபைனுக்கு வந்து ஒரு அம்பு அதாவது ஒரு ரூட் வந்து போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளோட டீமில் வந்து எல்ஜி வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீரியா கிட்ட சொன்னோடனே சீரியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட டீமுக்கு ஒரு பெரிய பேக் புக் கிடச்சிருச்சு, அவங்க வந்து ஒரு அஃபென்சிவ் பவர் ரொம்பவுமே அதிகம் அவங்களுக்கு, ஸோ அது நல்லா இருக்குன்றப்பா சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து செலைனை வந்து கூப்பிடலான்னு சொல்லி யோசிக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லும்போது எங்களுக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்
எமோஷன்ஸ்லாம் வரும், அது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் அவ்வளோ மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆள் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இந்த வாட்டி என்னை வந்து நம்பு, ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வந்து உங்களை வந்து நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலைனை தேடி வந்து போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலைனை பற்றி கேட்கும்போது செலைனை வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் எனக்கு வந்து மன்னிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட தப்பை வந்து உணர்ற மாதிரி வந்து பையனா வந்து சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த சண்டை வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து சொல்கிறா சரி ஓகே நீ வேணால் ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் என்னை வந்து ஜாயின் பண்ணுறியா, ஸோ நானும் சீரியாவும் மட்டும் போகிறோம், எங்களுக்கு வந்து ஆளுங்க வந்து கரெக்டாக இல்லை, ஸோ அதனால் நீ வந்தனா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது சரி ஓகே நான் வந்து போகிறேன், ஸோ இந்த வாட்டி வந்து நான் உனக்காக வந்து வரேன், ஸோ அதாவது உனக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து செட் ஆக மாட்டாங்க, ஸோ நான் தான் கரெக்டாக இருப்பேன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம ஹீரோவோட ஹண்டிங் ஃபெஸ்டிவலோட பர்ஃபெக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது. அதாவது சீனியர் எல்சி, சீரியா, அண்ட் தென் நம்மளோட ஹீரோ, அண்ட் தென் நம்மளோட செலைன். ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து பயங்கரமான ஒரு ப்ளோ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்ம ஹீரோக்கு வந்து வருது. ஸோ இதனால் எங்களோட வின்னிங் சான்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம்ன்றது டீம் ஒர்க் மட்டும்தான். ஏன்னா இவளுங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வரும். ஸோ மெயினாக வந்து நம்மளோட சீரியாவுக்கு இந்த சோஷியல் ஸ்கில்ஸு 0. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து பையன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் செஷனுக்காக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறான். ஏன்னா அப்படி பிளான் பண்ணால் இவங்களுக்குள்ளே எதனா சண்டை வருதா அதையுமே வந்து தீர்த்து வச்சிடலான்ற சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ பிளான்மே வந்து பண்ணியிருப்பான். ஸோ இதே மாதிரி எல்லா டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த இடத்துல எல்ஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி ஓகேப்பா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸோ நம்மளுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் வந்து மெயினாக வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இவங்க பேசுகிற டைலாக் எதுவுமே வந்து இவங்களா பேசுறது கிடையாது, நம்ம ஹீரோ ஆக்ஸ் வச்சு மிரட்டிகிட்டு இருப்பான். நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீ கரெக்டாக சொல்லணும், எதெல்லாம் மாற்றி சொன்னா அவ்வளோதான்றமா சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ இவங்களை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறான் பயங்கரமாக. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து போட்டுனே இருக்கக்கூடாது, நம்மளுக்குள்ளே எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, அது யாருன்னா நம்மளோட டேரக்டர்ன்றமா சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ உள்ளே வந்து பீஸ்ட் ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஆசை இருக்கா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் செஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும் சொல்லிட்டு உள்ள டேரக்ட் வந்து வராரு. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எல்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, ஸோ நான் வந்து எப்படி இந்த ஓல்டு மேனை எதிர்த்து வந்து சண்டை போகிறதுன்னு நம்ம சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஆக்ஸ் எடுக்கிறோம், உடனே வந்து அழுதுனே ஓகேன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களோட லெவல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் வந்து சொல்கிறாரு. என்னை வந்து ஒரு மான்ஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பேன், 2 மணி நேரத்தில் என்னை வந்து கண்டுபிடிச்சி எனக்கு மேலே ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்களே ஆல்ரெடி வேஸ்ட்டு, உங்களை எதிர்த்து நான் எதுக்கு சண்டை பண்ணுன்ற சொல்லிட்டு எல்சி ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போ முடிஞ்சால் வந்து உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல ப்ரொஃபஸரை சென்ஸ் பண்ண பார்க்குறாங்க, பட் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே தேடினே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்து அதிகமாக சண்டை போடாமல் டீம் ஒர்க் மட்டும் இதில் முக்கியம், ஸோ அதுவும் இல்லாமல் 2 பேருமே கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா செலைனுக்கும் சீரியாவுக்கும் ஒரு பெரிய சண்டையாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுவும் இல்லாமல் எப்படின்னா இது என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல, நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்குள்ளே எப்படி ஒரு சண்டை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ரேஸ்மே வந்து கண்டுபிடிச்சிருவான், அதாவது அவரோட ஃபுட் ஒர்க் வந்து இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் செலைன், இந்த இடத்துல நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ அதிகமாக பேசாதன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். ஸோ எப்படியோ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் மேஜிக்கல் பீஸ்ட் வந்து நீங்கள் பேசுகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாது, ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, உங்களோட அட்டாக் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி சொல்லும் போது எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வந்து சப்போர்ட் மேஜிக் வந்து கேஷ் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு 4th இயர் மேஜ், ஸோ அதனால அவங்கள வந்து அசால்ட்டாக முடிச்சு கட்டிடுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்ஜி பார்க்கும்போது அசால்ட்டாக எல்ஜியோட அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு நீ வந்து பேசுறதுல மட்டும்தான் இருக்கே தவிர ஒன்றும் இல்லைப்பா, அதுவும் இல்லாமல் நீ என்ன தான் ட்ரை பண்ணனாலும் ஏன் முன்னாடி எதுவும் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் வந்து அசால்ட்டாக இந்த இடத்துல டாச் பண்ணுறாரு. அதாவது கக்காசி இருப்பார் இல்லையா, ஸோ கக்காசியோட ஒரு க்ளோன் மாதிரி இவர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து பயங்கரமாக வந்து பையனாக டாச் பண்ணுறாரு. இந்த இடத்துல அடுத்த அட்டாக் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட சீரியா வந்து பண்ண போகும்போது இந்த மாதிரிலாம் நீ ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீரியாவோட கழுத்து மேலே ஒன்று போடுறாரு. சீரியா அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாங்க, அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியல. இன்னொரு பக்கம் எல்ஜியும் காலியா, இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் செலைனும் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ஓகே
நீங்கள் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் மான்ஸ்டர்லாம் வந்து வெயிட் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் இறங்குற நம்ம சொல்லிட்டு அவர் வந்து வராது. செலைன் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு புரியாமல் வந்து பையனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல அவளுங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து ஃப்ரேமை மாற்றி காட்டுறாங்க. அதாவது இந்த ஃபைட்டில் இப்போ முடிஞ்சிருது, அப்படியே ஃப்ரேம் வந்து மாட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலைனுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து அனுப்பிச்சிருப்பான். ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லெட்டர் படிக்கும்போது அதாவது ட்ரைனிங்கில் நடந்தது இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை இந்த சண்டை ஒரு பெரிய வேலையை போயிட்டு இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம ஹீரோ வந்து லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருப்பான். ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு செலைனும் வந்துட்டு இந்த டைமில் ஏன்ப்பா கூப்பிட்டேன் எதனா சொல்லணுமான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் ஏன் வந்து சண்டை போட்டே இருக்கீங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அவள் தான் வந்து திமிரு பிடிச்ச மாதிரி கத்திட்டு கிடக்குறா. அப்படிலாம் வந்துட்டு செலைனை வந்து பேசும்போது இல்லை நீ பேசுனது வந்து போதும், நீ வந்து வா ஸ்ட்ரைட்டாக வா சண்டை போடு. ஸோ நம்ம 2 பேரும் வந்து சண்டை போட்டு பார்ப்போம், யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி போன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பையனா சொல்லுவான். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோவும் செலைனும் வந்து பையனா கூடவே தான் வளர்ந்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஹீரோ வந்து ரேஸ் வச்சுப்பான். ஸோ யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறதா வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃப்ரேமில் அதுதான் வந்து காட்டுறாங்க. ஸோ யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத வந்து கேட்கலான்றமா சொல்லிட்டு தான் பையனா போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பையனா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து ஒரு ஃபைட்டை வந்து நீ பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன்றமா சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா இந்தா நீ வந்து வச்சுக்கோ நம்ம வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்வாடை கொடுத்தோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக செலைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த இடத்துல அவங்க வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரே ப்ளோவில் வந்து கொடுக்குறாங்க. எப்படி வந்து நீ இதை வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட பாடியில் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருந்துச்சுயா. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துச்சுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இதெல்லாம் ஏன் இதை வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து சுத்தமாக புரியல. சரி ஓகே இந்த இடத்துல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து ஜெயிச்சிருவா. ஸோ இதெல்லாம் வேறு எதனா பண்ணணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண வந்து போகிறோம். பட் அவங்க வந்து டாச் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறதையும் நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மிஸ்ல டாச் பண்ணிட்டு இப்போ வந்து ஆக்ஸ் எடுத்து ஸ்விங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி ஸ்விங் பண்ணும்போது இவங்களுக்குள்ள கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து நான் ஃபைனலாக வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். பட் ஸ்ட்ரைட்டாக அவனோட அட்டாக் வந்து செலைனோட செஸ்ட்டுக்கு இருக்குது. அதாவது நெஞ்சில் குத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களோட ஹார்ட்லேயே வந்து குத்திடும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். செலைனோட ஸ்வாட் வந்து அப்படியே தெரியாமல் நம்மளோட ஹீரோவோட கையில் வந்து குத்திடுது. ஹீரோவோட கையில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாபே நடந்து அவனுக்கு வந்து பயங்கரமாக பிளட் லாஸ் வந்து நடக்குது. அப்போ வந்து செலைன் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செலைனோட கழுத்தில் வந்து தலைமலை வந்து கை வச்சு தடவுறான். பார்த்தா அவனோட ஸ்வாட் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களோட செஸ்ட் கிட்ட வந்து நின்றுடுது. பட் அவங்களோட ஸ்வாட் வந்து நம்மளோட ஹீரோவோட கைக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீ வந்து எனக்காக வந்து சீரியா கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேளு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேர் வந்து டீம் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ உன்னோட முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கணும், அதுதான் எனக்கு வந்து வேணும்ன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளில் வந்து இருக்கு. அதாவது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இப்போ வந்து அவனை எந்திரிச்சோடனே ஓகே உன்னோட இன்ஜுரிஸ் வந்து அந்தளவுக்கு பேடாக இல்லைன்றமா சொல்லிட்டு செலைனை வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா டக்குன்னு நம்ம சீரியாவுமே வந்துடுறாங்க. சீரியா நீ எப்படி இங்கே வந்துன்றமா சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சயின்டிஸ்ட் தான் வந்து உனக்கு ரொம்பவே பயங்கரமாக இன்ஜூரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்துடுறமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது செலைன் வந்தோடனே செலைன் வந்து எந்திரிச்சு போயிட்டு சீரியா என்னை வந்து மன்னிச்சிரு, நான் தான் வந்து உங்ககிட்ட எப்பயுமே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை வந்து நான் திருப்பி வந்து பண்ண மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடணுமா சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீரியாவுமே வந்து பையனை இது பண்ணிடுறாங்க. அதாவது இப்போ செலைனுக்கும் சீரியாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வர மாதிரி அந்த பையனை காட்டுறாங்க. அவங்களோட சண்டை காலம் வந்து பையனாக முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவுக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே எல்லா விஷயமே முடிஞ்சிருச்சுன்றமா சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ள சயின்டிஸ்ட் வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களான்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் வேணால் உள்ளே இருக்கட்டுமா செலைனை வந்து பையனா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பையனா வெளில போயிடுறாங்க. பட் சீரியா வந்து நான் வேணால் கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது ஏன் வந்து நீ இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன ஃபியான்சியா இல்லை அவனோட லவரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கம்முன்னு வெளில போன்றமா சொல்லிட்டு சீரியாவை வந்து பையனா அவங்க அடித்து துரத்திடுறாங்க. ஸோ சீரியாவை வந்து பையனா அங்கேருந்து போனோடனே நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து பையனா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்களோட ஆமை வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து பையனா கொஞ்சம் காஞ்சன் இருக்குது, அதாவது இன்ஜுரி காஞ்சன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே அவனுக்கு வந்து எந்த இன்ஜுரிஸும் வரக்கூடாது, வந்துச்சுன்னா பர்மனெண்ட்டான இன்ஜுரிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு வர இந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து கலந்துக்காமல் இருக்கிறதா பெஸ்ட்டுன்றப்பா சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி பயங்கரமான இன்ஜுரி வந்துருக்கு. ஸோ இது அப்படியே விட்டால் அவனுக்கு வந்து சீரியஸ் இன்ஜுரி வந்து ஆயிரும், அதாவது பர்மனெண்ட்டாக அந்த டேமேஜ்
டேமேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் வந்து நீங்கள் சொல்கிறத பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து உள்ள ஒருத்தன் வந்து வரான். ஸோ இந்த மாஸ்டரில் நான் இல்லாத டைமில் தானே நான் வந்துச்சான்ற மாதிரி சொல்லிட்டு வரான். இவனோட பேர் யூரன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட் அகாடமியோட 3rd இயர் ஸ்டூடெண்ட் இவன். ஸோ ஹோலி கிங்டம் போனதாக தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லும் போது ஆமாப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொருள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்டிஸ்ட் கையில் வந்து கொடுக்குறான். ஸோ இதுதான் வந்து பிளட் கிறிஸ்டல். ஸோ இந்த பிளட் கிறிஸ்டல் வந்து இந்த ஹோலி கிங்டம்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஷர் ஆமாம். ஸோ இது யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட ஹீலிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் சப்போஸ் யாருனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளால் ஈஸியாக வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யாருனா சாகாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியுமா, ஸோ அப்போ இது யூஸ் பண்ணி அம்மா வந்து சேவ் பண்ண முடியும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இது ரொம்பவே ப்ரீசியஸான ஐட்டம். ஸோ எமர்ஜென்சியாக இருக்க வரைக்கும் அன்லெஸ் அது வந்து ஒரு எமர்ஜென்சி இல்லைனா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. எனக்குமே வந்து எமாவை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் இந்த இடத்துல என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சீரியா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் எம்மாவுமே வந்து காப்பாற்றணும். ஸோ எல்லா விஷயத்தையும் என்னால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ என்னால் வந்து அதனால் வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட பேச்சை மீறான்றதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணி நிறைய ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய கமிட்மெண்ட்குள்ளே இருக்கான். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்மளோட டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வரான். ஸோ அதாவது மொத்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம எல்லாருமே வந்து சிங்கோட ஒரு நல்ல டீம் ஒர்க் வந்து பண்ணோன்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து விழுது. நம்ம ஹீரோ வந்து அதை டாச் பண்ணிடுறோம் ஆக்ஸ் யூஸ் பண்ணி. பரவாயில்லப்பா பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெல்ஃபைன் வந்து வராங்க. ஸோ இது ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு விஷயம் தெரியுமான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்தும் போது நீ வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவோம் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பண்ணேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்தது காரணம்னா உனக்கு வந்து ஒரு ஹலோ சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட லிட்டில் சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு சீரியா இது வரைக்கும் நீ பண்ண விஷயம்லாம் ஓகே, இதுக்கு மேலே எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு. ஸோ இது வரைக்கும் நீ என்னென்ன பண்ணியிருக்கியோ ஸோ அதே மாதிரி இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சீரியாவை பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ திருப்பியும் சீரியா வந்து மனசு உடஞ்சி கம்ப்ளீட்டாக வந்து போயிடாளா இல்லை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்ஜி வந்து ஒரு பக்கம் வந்து திட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் திமுத்தரமாக பேசுவேன் நாயன்றமா சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போயிடா அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து க்ளீனாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே சீரியா வந்து இல்லை சிஸ்டர் நான் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். ஸோ எனக்கு நானே வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் வந்து ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இந்த வாட்டி விட்டு கொடுக்க போகிறது இல்லைன்னுமா சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியா அப்போ ஓகே தான், எனக்கு வந்து நீ சொன்னதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு சிப்ளிங் ரைவல்ரி வந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து போரிங்காக முடிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் எனக்கு வந்து சந்தோஷம்தான்றப்பா சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோ வந்து சீனியர் டெல்ஃபைன் இந்த ஸ்வாட் வந்து உங்களுக்கு வேணாமான்றப்பா சொல்லி கேட்குறான். அப்போ வந்து இல்லைப்பா அதை வந்து நான் அட்டாக் பண்ண தடுத்து இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு இதுவாக நீ வந்து அதை பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே நானே வந்து அதை வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறான். ஸோ இப்போ வந்து அவனோட ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹண்டிங் ஃபெஸ்டிவலுமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்மர்னு ஒருத்தன் வந்து வரான், இவன் முன்னாடி இருக்கான் இல்லையா. ஸோ அவனோட பேர் தான் ஆல்மர். ஸோ இவனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஆக்ஸ் யூஸர் தான். ஸோ இவன் வந்து ட்வின் ஆக்ஸ் டபுள் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த சர்க்கஸ்லாம் பண்ணி காட்டுறான். ஸோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஸ்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இவனானா எதனா ஒரு நல்ல சர்க்கஸாக பார்த்து சேர்த்து விடுங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ டெல்ஃபைன்மே வந்துட்டு உன்னை வந்து நான் ஃபாரஸ்ட்டில் மீட் பண்ணுறேன்பான்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஃபெஸ்டிவல் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 hours ஆயிடுச்சாமா. இப்போ நம்மளோட மொத்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஃபெஸ்டிவலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனை கண்டிப்பாக ஜெயிக்கணுன்றமா சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். ஸோ அன்யூஸ்வலாக இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, சின்ன மேஜிக்கல் பீஸ்ட் தான் இருக்கே தவிர எந்த ஒரு பெரிய பீஸ்ட்டுமே வந்து கிடைக்கல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் வேறு எதனா பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் சீரியா நீ வந்து நோட் பண்ணியா நம்ம வந்து ஃபைனலாக ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் கூட வந்து ஃபைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த டைமே இதே தான் நடந்திருக்கும். ஸோ எந்த ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டோட ஒரு சென்சிங்குமே இருக்காது. பட்
ஃபைனலாக சடனாக வந்து ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எதனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சென்சேஷன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்மளோட எல்ஜி வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து பயங்கரமாக அந்த சென்சேஷன் வந்து வருதுன்ற சொல்லிட்டு சொல்லும் போது அந்த செஞ்சை தேடி இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ஷன் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குது. ஸோ என்னாச்சு எப்படி வந்து இந்த இடத்துல இந்த மேஜிக்கல் பீஸ்ட்லாம் செத்து போயிருக்குன்னு சொல்லி பார்க்கும் போது தான் தெரியுது ஒரு பெரிய மேஜிக்கல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது வந்து மேஜிக்கல் பீஸ்ட் கிடையாது, ஒரு டீமன் பீஸ்ட் அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஃபைட் பண்ணதுலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டாக இந்த ஃபைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அதனால எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்கன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட எல்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து கேஷ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தூரத்தில் வந்து பிளாக் பண்ணுறான். நம்மளோட இவங்க இருக்காங்க இல்லையா சலைனை வந்து அவங்களோட டிஃபென்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சீரியாவை வந்து அட்டாக் பண்ணதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே போகுது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் கொடுத்தாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. ஸோ எந்த அளவுக்கு அவன் டேமேஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறான். பட் அந்த டேமேஜ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பட மாட்டேங்குது. ரொம்பவே ரேராக ஒரு 0.1% படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய இன்ஜுரிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. சலைன்மே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. சீரியா வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு போவாங்க. பட் அது அசால்ட்டாக வந்து பறந்து டாச் பண்ணும். ஸோ அதனால வந்து இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே வந்து புரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. பட் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட்டாக பிரேக் டவுன் பண்ணிடுறேன் இந்த ஃபைட்டை. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஜி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான டைமை தான் இவங்க நம்ம ஹீரோ அண்ட் டீம் வந்து வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட்னா அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பீஸ்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணல. லிட்ரலாக அதுக்கு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. இவங்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஏன்னா வந்து இது எப்படி வந்து இந்த இடத்துல நடந்துச்சுனே புரியல. ஏன்னா இது யூஸ் பண்ணது 5th சர்க்கிள் மேஜிக்கு. ஸோ 5th சர்க்கிள் மேஜிக்ன்றது இந்த அகாடமிலே கிடையாது. ஸோ வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ எப்படி வந்து இது நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து இது இருந்துச்சு இதை பற்றி லெட்டரில் எதுவுமே சொல்லின்றமா சொல்லிட்டு பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஹானுக்கும் பாடிக்கும் ஒரு பெரிய கேப் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து அதை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மேஜிக் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சுது. இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். ஸோ வந்து ஒரு பெரிய ஸ்விங் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியாவும் உள்ள வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டீம் ஒர்க் வந்து நம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல சலைன்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னலையே அந்த டிஃபென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளோவாக அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்தா இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளோ ஆயிடுது. பட் இந்த இடத்துல நம்மளோட சீரியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லயன்ஸ் வாட் டெக்னிக் இருக்கு இல்லையா, அவங்களோட ஃபேமிலியோட டெக்னிக். ஸோ அதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான டேமேஜ்மே கிரியேட் ஆகுது. சரி ஓகே இதுதான் வந்து சான்ஸ், ஒரு நல்ல டேமேஜ் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டுன்றமா சொல்லிட்டு நம்மளோட சீரியா வந்து திருப்பி அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபைனல் ப்ளோ கொடுக்கறதுக்காக பறந்து போய் அவனோட ஆக்ஸையும் ஸ்வாடையும் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். அந்த இடத்துல அந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுது. நம்ம ஹீரோ வந்து அதோட தலைமலையே குத்தி ரொம்ப கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொலை பண்ணுறான். ஸோ அதெல்லாம் காமிச்சா என்னை வந்து பேனே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொன்று அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடறான் நம்ம ஹீரோ. ஸோ இந்த இடத்துல அந்த பீஸ்ட்டுமே செத்ததுக்கு அப்புறமா அப்படியே அது வந்து செத்துருச்சா இல்லை அன்கான்சியஸில் இருக்கான்னு பார்க்க சொல்லி எல்சியை வந்து சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்து தான் கிடக்கு. சரி ஓகே நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு, எப்படியோ நம்ம வந்து முடிச்சிட்டோம், இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சோனாலே நம்ம வந்து இந்த போட்டி வந்து ஜெயிச்சிடலாம் நம்ம சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. சீனியர் உங்களால் தான் நான் வந்து ஜெயிச்சேன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் சீரியா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காளேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சைடில் வந்து ரூட் விட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சிலைமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்காங்க. சரி ஓகே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சலைன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து வரான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்ஃபைனோட மொத்த டீமே இங்கே தான் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்வாடை கொடுத்துருப்பா இல்லையா. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஸ்வாடு கிடையாது, ஒரு ட்ராக்கிங் டிவைஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த மான்ஸ்டர் வந்து கொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே இதுதான் டைமு, நாங்கள் வந்து இந்த மான்ஸ்டர் வந்து எடுத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு மொத்த டீமே இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ஸோ
அதனால நீங்கள் வந்து ஜெயிக்கிறத நான் வந்து நடக்க விட மாட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து வரும்போது சீரியா வந்து இது என்ன புது பிரச்சனை, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு சீரியாவுமே வந்து பார்க்குறாங்க. பட் இப்போ சீரியா வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு போகும்போது டெல்ஃபைன் வந்து ஒரே கிக் தான் சீரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் விழுறாங்க. ஸோ டெல்ஃபைன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள், நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்ஃபைன் வந்து ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீரோட டீம் வந்து டீல் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்மளோட சீரியாவுக்கும் நம்மளோட டெல்ஃபைனுக்கும் ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு. பட் நம்மளோட சலைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியாவுக்கு வந்து செம்ம டேமேஜ் வந்து வந்துடுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த பேரை மாற்றியே வாயில் வந்து வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேனல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து எம்மா நீ வந்து தள்ளுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு வந்து பயங்கரமாக இன்ஜுரி வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. நீ வந்து ஒரு கோழை, நீ வந்து பயங்கரமான ஒரு கோழை, உன்னால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சண்டை போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். யார் வந்து கோழையா வீரனாலாம் சொல்லி பாப்பா, ஜெயிக்கிறது தானே முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீ வந்து எப்படி என்னோட லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது, ஏன்பா நீ வச்சிருக்கிற அந்த ஸ்வாடு அது வந்து ஸ்வாடு கிடையாதுப்பா, ஒரு ட்ராக்கிங் டிவைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து லிட்டராக ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்கே வந்து போயிடுறான். ஐயோ இவன் மயங்கி போகிற மாதிரி இருக்கே, இவன் வந்து மயங்கிடுவான் பிள்ளைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரே செகண்டில் என்னென்னவோ ஃப்ளாஷ் ஆரம்பிக்குது மைண்டில். என்ன நடக்கும், ஏமா வந்து செத்து போயிடுவா, அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து சாம்பியன்ஷிப் வந்து தோற்று போயிடுவோம், சீரியானால் வந்து அவளோட ஃபேமிலிக்கான அந்த ப்ராமிஸ் வந்து முடிக்க முடியாது, சீரியானால் ஜெயிக்க முடியாது, அதுவும் இல்லாமல் அந்த டெல்ஃபைன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த வேர்ல்டில் வந்து அப்பியர் ஆவான், இந்த மொத்த உலகமே அழிஞ்சு போயிடும், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வந்து இழந்துருவேன். ஸோ எனக்கு யார் யார் பிடிக்குமோ எல்லாருமே வந்து போயிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து எம்மாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், எனக்காக தான் வந்து எம்மா வந்து போர்ஷன்லாம் க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கா, சீரியா வந்து எனக்காக தான் இது பண்ணியிருக்கா, சலீன் வந்து எனக்காக தான் வந்திருக்கா, நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலன்னா என்ன நடக்கும், கண்ணை தொடன்றமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து பையனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ எப்படியே போயிட்டு இருந்தா நீ வந்து லவ் பண்ணுற எல்லாரையுமே வந்து விட்டுருவேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குள்ளே வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அடுத்த செகண்டே டெல்ஃபைனோட கழுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் வந்து பறந்து போய் அந்த பீஸ்ட் மேலே வந்து அடிக்குது. என்ன நடந்துச்சுன்னு டெல்ஃபைனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து புரியல. நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு நம்ம ஆனால் ஒரு சண்டை போட்டு பார்க்கலாமா யங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இவனுக்கு வந்து ஆல்ரெடி பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, அவனோட நோஸ்லேயுமே சமாட்டி. ஸோ எப்படி இந்த டைமில் வந்து எந்திரிச்சான், அதுவும் இல்லாமல் இவன் இப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் வந்து அவனால் தாக்கு பிடிக்கவும் முடியாது. இவனோட ஆக்ஸ் வந்து எப்படி இந்த இடத்துல இப்படி வந்துச்சுன்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்மர் வந்து ஃபஸ்ட்டு ஏன் கூட வந்து சண்டை போடு, ஸோ அதுக்கப்புறமா நீ வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்மர் ஒரே ஸ்மாக் தான், ஆல்மருக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. ஸோ ஆல்மர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக அவனை மண்ணு கடியில் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருவான். டெல்ஃபைனாலையுமே இதை வந்து நம்ப முடியல. ஸோ எப்படி வந்து இதை பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மருக்கு வந்து ஒரு டேகர் யூஸ் பண்ணி பயங்கரமான டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்குறான். ஸோ நம்மளோட சீரியாவுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாலும் சீரியாவுக்கும் செம்மடி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணுற பொண்ணு இருப்பா டெல்ஃபைனோட டீமில். அவன் வந்து இவனை நம்ம ஹீரோ வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணுவான். பட் நம்ம ஹீரோ வந்து நீ யூஸ் பண்ணுறலாம் தத்தி மேஜிக்ன்றவா சொல்லிட்டு அவளையும் போட்டு பிறந்துடுறான். அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆயிடா, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே எல்லா கொசுவோட வேலையும் முடிஞ்சிச்சு, ஃபைனலாக வந்து நம்மளோட இவ தான் இருக்கா, டெல்ஃபைன் தான் இருக்கான்றவா சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரியான டெக்னிக் கிடையாது, இதெல்லாம் வந்து சீக்ரெட் டெக்னிக், அதாவது அகாடமிலே பேன் பண்ண சீக்ரெட் டெக்னிக்ஸு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் பிரின்ஸ், ஸோ பிரின்ஸ் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி வந்து தெரியுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது சீக்ரெட் டெக்னிக்காக அதெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன், நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சண்டைக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடறான். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோல்ஸ் மூலிமா ஒரு ஜுஜுட்சுன்னு ஒன்று இருக்குமாமா, அதாவது ஒரு ஃபர்பிடனான மேஜிக் மாதிரி வச்சுக்கோங்களேன், டெக்னிக்ஸ் மாதிரி அது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியில் இருக்கவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதை வந்து கற்றுக்கவும் கூடாது, அதுதான் ரூல்ஸு. இதை வந்து எப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரியுன்றது இவங்களுக்குமே வந்து புரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன விஷயம்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஸ்டில்னஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அதாவது மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டில்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நீங்கள் அதை பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்னால் வந்து எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். பட் இவங்களுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பயங்கரமாக போகுது. பட் இந்த இடத்துல நம்மளோட டெல்ஃபைன் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். பட் என்னதான் அவங்க இது பண்ணாலும் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்கள பயங்கரமாக வந்து அட்டாக் கொடுத்து அவங்களுக்கான பயங்கரமான
பயங்கரமான ஒரு இதை வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல டெல்ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன் ஸ்வாட் டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து டாச் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒன்று தோக்கடிச்சு தீருவேன், தோக்கடிக்காமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெடியாக வரோம். ஸோ அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து டாச் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே காட்டுறாங்க. அவன் ஒரு சில டைம் வந்து அவனுக்குள்ளே அவனோட பாடி தான் இருக்கா இல்லை ஈவில் பாடி இருக்கா, ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து என்ன இருக்குன்னே நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியல. சரி ஓகே, இந்த இடத்துல நான் என்னோட இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இது வரைக்கும் நம்மளுக்கு சீரீஸ்லேயே வந்து காட்டல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமே பெண்ட் பண்ணுறான். ஸோ இதை பற்றி தான் நான் சொன்னேன், மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டில்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியரி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைமே பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டெல்ஃபைன் கிட்டே போய் டெல்ஃபைனோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருப்பான். ஸோ முடிஞ்சிருச்சு, இது வந்து என்னோட விக்ட்ரி தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்களோட கழுத்துலேயே கத்தி வச்சோன்னே நான் வந்து தோத்துறேன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு டெல்ஃபைன் வந்து கை வந்து தூக்கிடுறாங்க. நீங்கள் வந்து என்ன இப்படி தோக்கடிப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னால் வந்து நம்ப முடியல, பட் நீங்கள் வந்து தோக்கடிச்சிட்டிங்க, எனக்கு வந்து ஓகே தான் நம்ம சொல்லி பார்க்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஷோல்டரில் ஒரு ரத்த காயத்தை வந்து கிரியேட் பண்ணிடுறான். ஏன்னா அது வந்து எப்பயும் ஞாபகம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் த ஜங்கிள் ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்து கொடுத்துட்றான். ஸோ அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பண்ண, அதாவது தோத்துட்டுன்னு ஒத்துக்கினதுக்கு அப்புறமா ஏன் வந்து இப்படி பண்ணன்னு சொல்லும் போது ஒரு சில டைம் வந்து ஒரு சில விஷயங்களை இப்படி தான் வந்து ஷெட்யூல் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நீ வந்து சீரியாவை பயங்கரமாக அரெஸ்ட் பண்ண, பயங்கரமாக ஹர்ட் பண்ண, ஸோ அதுக்காக வந்து மன்னிப்பு கேளுன்றமா சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் இதுக்காக தோத்தன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது நீ மன்னிப்பு கேட்கலன்னா இந்த இடத்துலேயே செத்து போயிடுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆக்ஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான். சிம்பிளியாக ஈஸியாக வந்து நீ மன்னிப்பு கேட்டு எல்லா விஷயத்தையும் வந்து விட்டு போயிடுன்றமா சொல்லி கேட்குறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து சரி ஓகே என்னை வந்து மன்னிச்சிரு சீரியா, எல்லா விஷயத்தையுமே நான் தான் காரணம், இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்கள், உன்னோட அம்மா பற்றின ரூமர்ஸ், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து காரணம், என்னோட வேலை தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. சரி ஓகே இதெல்லாம் போதும் தானே, இவ்வளோ தான் என்னால் வந்து கேட்க முடியுமா சொல்லி கேட்கும்போது ஓகே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்போதைக்கு எல்லா விஷயமே கிளியராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சீரியாவுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா யுடினா ஃபேமிலி மொத்தத்தையும் எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நான் வந்து யோசிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பையனா ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே முடிஞ்சிடுற மாதிரி இப்போ வந்து அப்படியே ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஏன் வந்து எல்லாருமே வின்னர் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அது வந்து கண்டிப்பாக டெல்ஃபைன் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, எதுக்கு வந்து எல்லாம் சர்ப்ரைஸாக வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபைனல்ஸ் அந்த இது வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த இயரோட ஹண்டிங் ஃபெஸ்டிவலில். ஸோ எல்லாரோட ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஜெயிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ டீம் தான். ஸோ அதனால நம்மளோட ஹீரோ டீம் வந்து ஒருத்தவங்களாம் கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட எல்சி அண்ட் தென் நம்மளோட செலைன், அதுக்கப்புறமா நம்மளோட சீரியா அண்ட் தென் நம்மளோட ஹீரோ ஃபைனலாக. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வந்து டேக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பயங்கரமாக வந்து பெருமைப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ நம்மளோட அயன் பர்சியஸ், ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஆள். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மரியாதையுமே வருது. ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கான ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க எப்படி வந்து இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்றாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோல்டு வந்து வருமாமா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நம்ம சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே பேசுகிறான். ஸோ எம்மாக்காக இந்த ஆஃபரிங்காக கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு செயின்டஸ் வந்து கூப்பிட்டுறான். செயின்டஸ் இந்த பீஸ்ட் வந்து நீங்கள் ஆஃபரிங்காக எம்மாவுக்கு வந்து கொடுத்து எம்மாவை வந்து காப்பாற்றுவீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் செயின்டஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எந்த அளவுக்கு ஒரு பணிவான ஆளாக இருக்கான், எம்மாக்காக வந்து இவ்வளோ தீவிரமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயின்டஸ் வந்து மீட் பண்ணுறான். செயின்டஸ் வந்து நீ வந்து ரொம்பவுமே வந்து சண்டை போட்டப்பா, உன்னோட இன்ஜுரிஸுமே வந்து பயங்கரமாக இதுவாக இருக்குது, உன்னோட ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடித்தாலுமே உன்னோட ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஜுரி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னை வந்து மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல என்னோட டிசிஷன் தானே இது எல்லாமே, ஸோ நீங்கள் வந்து எம்மாவை மட்டும் வந்து சேவ் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட கையை வந்து நீட்டுன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை வந்து நீட்டும் போது அதில் வந்து அந்த பிளட் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு அதாவது அந்த ஒரு பிளட் கிறிஸ்டலை வச்சு அவனோட இன்ஜுரியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாமல் பண்ணிடுறாங்க. இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து அமைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்மளோட சீரியா கிட்ட வந்து போகிறான். சீரியாவுமே ரொம்பவுமே சந்தோஷமாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்சம் தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு சீரியா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே இவங்க 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனியர்
நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும், இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்ம சொல்லிட்டு அவங்க நன்றி வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து போட்டு விட்றோம். அந்த நெக்லஸில் சேஃபியா ஃப்ளவர் வந்து இருக்குது. ஸோ உனக்கு வந்து சேஃபியா ஃப்ளவர் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. லைக் ரொம்ப ரொமான்டிக் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷத்தோட சீரியா வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து செலைன் மட்டும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லெட்டோ கூட நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னன்னா கிட்டத்தட்ட செயின்டஸே இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ செலைனே வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வச்சிட்டான், நம்மளோட ஹீரோ அதாவது நம்மளோட சீரியாவும் வந்து ரூட்டில் வச்சிட்டான். ஸோ ரொம்பவே பயங்கரமான ஆள் தான் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பெட்டுக்கு போயிட்டு படுக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆல்ரெடி நான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மொத்த சாப்டர்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆனோடனே பல்காக ரிலீஸ் ஆனோடனே அடுத்த பாட்டு வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ரொம்பவுமே எஃபோர்ட் வந்து போட்டிருக்கேன் நான். உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் எனக்கு வந்து உடம்பே வந்து சரியாகல, வாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், என்னால் பேசவே முடியல. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடாக போட்டு உங்களை வந்து போர் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் மொத்த சீரியஸாக எடுத்துகிட்டு வந்துடும்ன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ வந்து நான் அந்தளவுக்கு க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனான்ட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி நான் கொஞ்சம் ஹீல் ஆனோடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.